அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சிகளும். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய கிருபை. நீங்கள் இந்த இடத்துக்கு அந்த ஊரை சேர்ந்த ஜமாத்தார்கள் அனைவர்களும், ஊரை சேர்ந்த வர்த்தகர்கள் இந்த இடத்துக்கு சமூகம் அளித்து எங்களுடைய பகுதி வாழ் மக்களுக்கு வாழ்வாதார பொதிகளையும் மற்றும் வியாபாரிகளை உற்சாகப்படுத்தி ஊக்குவித்து அவர்களுடைய வியாபாரங்களை ஆரம்பித்து வைப்பதற்காகவும் இந்த நோக்கங்களோடு இங்கு வந்திருக்கிறீர்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய வருகையை ஏற்றுக்கொள்வானாக, கபூல் செய்து கொள்வானாக. அதிகமான ஹைறுகளை, நலவுகளை உங்களுக்கும் எங்களுக்கும் அல்லாஹ் ஏற்படுத்துவானாக. பொதுவாக 2 வாரங்களுக்கு முன்னால் இந்த பகுதியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு பல அனர்த்தங்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய ஒரு நிலைமை ஏற்பட்டது. அல்லாஹுடைய ஏற்பாடு. அந்த வகையில் உடனேயுற பிரதேசம் கிலியோவை சார்ந்த இந்த பகுதி அக்குர்ண ஹரிஸ்தத்துவ பகுதிக்கு பின்னால் அதிகமாக முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதி. இதில் 17 ஜும்மா மஸ்ஜிதுகளும் 35 தக்கியாக்களும் சின்ன மஸ்ஜிதுகளும் இருக்குகிறது. இந்த அனர்த்தத்தோடு நாம் அவசரமாக இந்த மஸ்ஜிதுடைய நிர்வாகிகள் அனைவர்களையும் ஒன்று சேர்த்து ஜமியத்துல் உலமாவும் இணைந்து இந்த நிலைமையை நாம் எப்படி சமாளிப்பது என்று நீண்ட மஷூரா செய்தோம். அதில் தான் முடிவு செய்யப்பட்டது, இதற்காக இந்த அனர்த்த நிலைமைகளை சமாளிப்பதற்காக நாம் எங்கள் ஒரு குழுவை நியமித்து அந்த குழுவுக்குத்தான் அவசரமாக அரசாங்க நடவடிக்கைகள் எல்லாம் இந்த குழுவில் ஏற்படுத்தி கொண்டோம். இந்த பயணத்தை ஒரு பயணமாக போகலாம் என்று திட்டமிட்டு இந்த வகையில் தான் வெள்ளம் அடுத்த நாள் வெள்ளிக்கிழமை நாளும் தண்ணீர், பெருக்கெடுத்த தண்ணீர் எந்த விதமான மாற்றங்களும் ஏற்படலை. சனிக்கிழமை ஆகும் பொழுதுதான் கட்டம் கட்டமாக அந்த தண்ணீர் குறைய ஆரம்பித்தது. அதனால் அவசரமாக வெள்ளிக்கிழமை நாளே எங்களுடைய நிர்வாகம், இந்த நலமல்தனி மஸ்ஜிதுடைய நிர்வாகம் முடிவு செய்தார்கள், பாதிக்கப்பட்டவர்களுக்கு எப்படியாவது எங்களுடைய இந்த டெவலப்மெண்ட் ஆரம்பித்ததற்கு முந்தின அந்த பகல் நேரம் ஜும்மாவுக்கு பின்னால் இந்த பகுதியில் அவசரமாக ரொட்டிகள் சுட்டப்பட்டு 1800 ரொட்டிகள் உண்டு சேர்க்கப்பட்டது. சிரமத்தோடு போக்குவரத்து ஏற்பாடுகளும் கஷ்டமாக இருந்த பொழுது ஒரு மலையை ஏறி இன்னொரு மலையை இறங்கித்தான் அந்த மக்களை சந்தித்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவுகள் வழங்கப்பட்டது. இந்த கிலியோ டெவலப்மெண்ட் ஃபண்ட் என்ற இந்த அமைப்பு உருவாக்கப்பட்டதற்கு பின்னால் மசூரா செய்வது, இவர்களுக்கு அவசரமாக உணவு விநியோகம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த மசூராவின் பிரகாரம்தான் இந்த ஊர் ஜமாத்தார்களுக்கு வழங்கப்பட்டது. கிட்டத்தட்ட எல்லா பகுதிகளும்
வகையில் ஒவ்வொரு நாளும் நேற்றைய முந்தின நாள் வரைக்கும் 3500 3700 இப்படியாக வித்தியாசமான தொகைகளோடு ஒவ்வொரு நாளும் 3 நேரம் கிட்டத்தட்ட ஒரு 10,000 பார்சல் ஒரு நாளுக்கு சமைத்து விநியோகம் செய்யப்படும். அதுக்கு பின்னால் தான் நம்ம மக்களுடைய நிலைமைகளை அவதானித்தோம். அந்தந்த இடங்களுக்கு போனோம், அந்தந்த இடங்களை எல்லாம் கண்ணால் பார்த்தோம். அவசரமாக அங்கங்கே மக்கள் பள்ளிவாயல்களிலும் பாடசாலைகளிலும் பாதிப்படையாத சகோதரர்களுடைய வீடுகளிலும் தங்கம் புகுந்திருந்தார்கள். அவர்கள் முழு வீட்டுடைய எந்த ஒரு பொருளையும் எடுத்துக் கொள்வதற்கு அவர்களுக்கு சிரமமாகிவிட்டது. ஏனென்றால் வெள்ளம் வரக்கூடிய நேரமும் இவர்கள் தயாராகிற நேரமும் குறுகிய நேரமாக இருந்ததினால் வீடுகளை பாதுகாப்பதுதான் அவசியம் என்ற அடிப்படையில் அவர்கள் வீடுகளில் விட்டு அவசரமாக வெளியில் வந்து விட்டார்கள். அந்த வகையில் அவர்களுடைய முழுமையான சொத்துகளும் முழுமையான தளபாடங்கள் வீட்டுடைய அவர்கள் உடுக்க வேண்டிய ஆடைகள் கூட அனைத்தையும் அவர்கள் இழந்து விட்டார்கள். அதனால தான் இந்த பிரச்சனைகளோடு கரண்டும் துண்டிக்கப்பட்டு விட்டது. அதே போல ஓட்ட சப்பிளையும் துண்டிக்கப்பட்டு விட்டது. அதே போல உங்களுக்கு தொடர்பாடல்களுக்கான இந்த போனுடைய அமைப்புகளும் அதுவும் துண்டிக்கப்பட்டு விட்டது. நெருக்கடிகளும் அதற்கு பின்னால் ஒன்று அதிகரித்து கொண்டே போனது. இதற்கு மத்தியில் தான் அவசரமாக முடிவுகள் எடுத்தோம். இந்த வீடுகளை துப்புரவாக்கி மக்களை மீண்டும் குடியமர்த்துவதற்கு என்ன செய்யலாம் என்று சொல்லி, அதனால தான் வீடுகளை துப்புரவு செய்யணும் என்று சொல்லி நம்மளோட 17 ஜும்மா மஸ்ஜிதுகளுக்கு நாம் ஒவ்வொரு பகுதிகளை பிரித்து கொடுத்தோம். எவ்வளவுதான் ஒரு விசாலமான ஒரு பணியை செய்தாலும் அது ஒரு சின்ன ஒரு பணியாகத்தான் அங்கு அது நடைபெற்றது. ஏனென்றால் ஒவ்வொரு வீடுகளையும் துப்புரவு செய்வதற்கு பல மணித்தியாலங்கள் தேவைப்பட்டது. பலர்கள் போய் ஒரு 10 நபர்கள் 8 நபர்கள் ஒரு வீட்டுக்கு போய் துப்புரவு அந்த வீட்டை கிளீன் பண்ணுவதற்கு முயற்சித்த பொழுது கிட்டத்தட்ட சில வீடுகளுக்கு முழு நாளும் அந்த வீட்டுக்காகவே ஒதுக்க வேண்டியிருந்தது. அல்லது ஒரு 6 மணித்தியாலங்கள் 5 மணித்தியாலங்கள் ஒதுக்க வேண்டிய நிலைமை இருந்தது. ஒரு சின்ன வீடாக இருந்தால், பெரிய 2-3 மாடிகள் வீடுகளாக இருக்கும் பொழுது 3 நாள் 2 நாள் இப்படியாக தேவைப்படுகிறது. இதனால தான் இந்த கிளீனின் துப்புரவு செய்கிற விடயத்தில் நீண்ட நாள் எடுக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட கிராமங்களில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை ஒவ்வொரு நாளும் இந்த சென்ட்ரலுக்கு நம்ம வர சொல்லி அவர்களுடைய கார்குசாரிகள் நேற்று என்ன நடந்தது, உங்களோட கிளீனின் எவ்வளோ நடைபெற்றது, அடுத்த கிளீன் கட்டத்துக்காக என்ன செய்யலாம், தண்ணி வசதி இல்லாததுனால ஆற்றிலிருந்து தண்ணீர் எடுக்கக்கூடிய ஏற்பாடுகள் எல்லாம் இப்படி பல நிலைமைகளுக்கு ஏற்ப மஷூராக்கள் செய்து கிளீனின் விஷயத்தில் மாஷா அல்லாஹ் நேற்று வரைக்கும் பலர்கள் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் வெளிப்பகுதிகளிலிருந்து, விசேஷமாக கிழக்கு மாகாணம் தென் மாகாணங்களிலிருந்து மாஷா அல்லாஹ் அதை கிழக்கு மாகாணத்தில் எல்லா பகுதிகளிலிருந்தும் ஏராவூர் உட்பட அக்கரப்பத்து, இதே போல கல்முன பகுதிகள், சம்மாந்துர பகுதிகள், சாய்ந்தமரது பகுதி, இப்படி மருதமுன பகுதிகள், இப்படி கிழக்கு மாகாணங்களில் என்னென்ன பகுதிகள் இருக்கிறது, காத்தாங்குடி, இப்படி பல பகுதிகள் இருந்து தென் மாகாணத்தில் காலியிலிருந்து நிறைய பேர் என்னென்றால் காலிக்கு தண்ணிகளை காரம் கொடுத்திருந்தார்கள். காலியிலிருந்து அடிக்கடி வந்து போய்கொண்டு இருந்தார்கள். களுத்துறையிலிருந்து, தர்காஸ்டவுண்டிலிருந்து, பானந்துறை, இப்படி பல பகுதிகளிலிருந்தும் இந்த இடத்துக்கு வந்து துப்புரவு செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ் பலர்களும் பல ஆயுதங்களோடு உபகரணங்களோடு இப்படி பலர்களும் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுக்கெல்லாம் இந்த வகையில் தான் நாங்களும் இந்த 17 ஜும்மா மஸ்ஜிதுகளும் ஒன்றிணைந்து இந்த கிளீனிங் விஷயத்தில் ஒரு கூடுதலாக கவனம் செலுத்தினதுனால தான் நேற்று வரைக்கும் மாஷா அல்லாஹ் ஒரு 95% கிளீனிங் நடைபெற்றது. நேற்று தான் ஓட்ட சப்ளையுடைய முழுமையான ஒரு அடைந்து ஓட்ட சப்ளைகளுக்கு தந்தாலும் மாஷா அல்லாஹ் இந்த பகுதியில் எந்த பகுதிக்கும் தண்ணி வசதி இருக்காததுனால அதிகமான மக்களுடைய சிந்தனை அவங்களோட வீட்டு பிரச்சனைகளுக்கான தண்ணீர் ஏற்பாட்டுக்கான முழுமையான முயற்சிகளும் நடைபெற்றுக் கொண்டிருந்தது. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தண்ணி அனுப்புறதுடையத்திலும் முயற்சிகள் நடந்த பொழுதும் தண்ணி இல்லாததுனால பூர்த்தியான ஒரு கிளீனிங் நடக்கிறது கஷ்டமாக சிரமமாக
அல்ஹம்துலில்லாஹ் இன்னைக்கு நேற்று நாங்கள் எங்களுடைய முடிவுகளை பார்க்கும் பொழுது கிளீனிங் துப்புரவு செய்யக்கூடிய பணிகள் முடிவடைந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் அந்த வாட்டர் சப்ளை அவர்களுக்கு கிடைத்த பொழுது முழுமையான ஒரு துப்புரவு தூய்மையை அவர்கள் அடைந்து கொள்ளலாம் என்று நாம் எதிர்பார்க்கிறோம். இந்த நிலைமையை நாம் அதுக்கு அடுத்தாப்புல தான் முடிவு செய்தோம். எல்லா வீடுகளுக்கும் ஒரு உணவு பொதிகளை வழங்கணும் என்று சொல்லி கிட்டத்தட்ட நாம் 1800 சொச்சம் பொதிகளை தயார் செய்தோம். நம்முடைய பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பகுதிகள் கல்கமுவ, அதாவது பழைய எல்பட்டி, புதிய எல்பட்டி, இதே போல் கனிவெளி, இதே போல் எங்களோட தெல்லங்க பகுதிகள் ஒரு சின்ன பகுதி, வெளம்பட பகுதி, வடதனி பகுதியில் ஒரு சின்ன பகுதிகள், வேந்தனி பகுதி, இழுப்புவத்த பகுதி என்று பல பகுதிகளிலும் 1800 சொச்சம் வீடுகள், குடும்பங்கள் பாதிக்கப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த வகையில் ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் ஒவ்வொரு உணவு பொதி கொடுக்க வேண்டும் என்ற வகையில் தான் 1800 பொதிகளை நாம் அவசரமாக ஏற்பாடு செய்து முதநாத்திலிருந்து அந்த உணவு பொதிகளை விநியோகித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு பல பகுதிகளிலிருந்து வந்த சாமான்கள் எல்லாம் ஒன்று சேர்த்தும் நம்ம கிட்டத்தட்ட 1500க்கும் மேல பொதிகள் தயாரித்தோம். அதையும் விநியோகித்து கொண்டிருக்கிறோம். ஆங்காங்கே சில பகுதிகளில் பொதிகள் தயாரித்து கொண்டு வந்தார்கள் 500, 600, 800 என்பதாக. நேற்றைய தினம் கத்தார் ஷரட்டையிலிருந்து இந்த கத்தார் அல் கைரியா என்ற அமைப்பிலிருந்து எங்களுக்கு ஒரு 600 பொதிகள் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அதையும் நாம் அந்தந்த பகுதிகளுக்கு கத்தார் அந்த நிறுவனத்தின் மூலமாகவே அந்த பொதிகள் அவர்களுக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ் அந்த விடயத்திலும் ஒரு முழுமையான ஒரு அடைவை நாம் அடைந்திருக்கிறோம். உணவுப் பொதிகளை அந்தந்த பகுதிகளுக்கு நாம் அனுப்பி வைத்தோம். அந்தந்த பகுதி மக்கள் அந்த கிராமங்களுக்கு விநியோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ் இரண்டாவது கட்டமாகத்தான் நாம் ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு கிச்சனுடைய தளபாடங்கள் வழங்க வேண்டும் என்று கிட்டத்தட்ட ஒரு 20,000 22,000 பெறுமதியான தளபாடங்கள் வழங்க வேண்டும் என்ற முடிவில் நேற்று வரைக்கும் அதிகமான மஸ்ஜிதுகளுக்கு அந்த கிச்சனுடைய தளபாடங்களையும் இங்கிருந்து நாம் அனுப்பிவிட்டோம். கிட்டத்தட்ட அது ஒவ்வொரு வீட்டுக்கு ஒன்று என்ற அடிப்படையில் 1300 சொச்சம் அந்த கிச்சனுடைய அந்த ஏற்பாடுகள் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய உதவிகளை கொண்டு இன்ஷா அல்லாஹ் அடுத்த கட்டமாக இவர்களுக்கு ஒவ்வொரு வீடுகளுக்கும் 2 அல்லது 3 மெட்ரஸுகள் வழங்குறதோடு இன்ஷா அல்லாஹ் அவர்களுக்கு தேவையான வீட்டுடைய அந்த பெட்ஷீட்டுகள், தலையணைகள், இப்படியான எல்லா விடயங்களையும் ஓரளவு திருப்திகரமாக நாம் வழங்குவோம் என்ற முடிவில் அவைகளையும் வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த கட்டமாக பழுதடைந்த வீடுகளை அரசாங்கம் செய்து கொடுப்பதாக வாக்களித்த பொழுதும் எங்களால் முடியுமான அமைப்பிலையும் அந்த வீடுகளை திருத்தி அந்த ஏற்பாடுகளையும் செய்கிறோம். இந்த நிலைமைகள் எல்லாம் இதுவரைக்கும் இன்றைக்கு 14வது நாளாகிறது, சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்லாஹுடைய உதவியை கொண்டும் எல்லா பகுதி வாழ் மக்களுடைய உபகாரங்களை, உதவிகளை கொண்டும் கிளீனிக்கு வரக்கூடிய எல்லாருமே பணங்களையும் உணவு பொதிகளையும் சாமான்களையும் உடுப்பு சாமான்களையும் எல்லாம் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். மாஷா அல்லாஹ் எல்லா சாமான்களும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முறையாக, அழகாக, சிறப்பாக அவைகள் பங்கு வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறது அல்லாஹுடைய உதவிகளை கொண்டு. அல்ஹம்துலில்லாஹ் கடைசியாக நாம் இந்த வீட்டுடைய நிலைமைகள் எல்லாம் ஒரு அளவு திருப்தி கண்டதுக்கு பின்னால தான் நாம் யோசித்தோம். எங்களுடைய பஜாருடைய பகுதி, கெலியோவுடைய பஜார், உடனே பிரதேசத்தில் முக்கியமான ஒரு பகுதி தான் கெலியோ பஜார் என்கிறது. எங்களுக்கு 3 டவுன்கள் இருக்குகிறது, வியாபார ஸ்தலங்கள் 3 இருக்குகிறது. ஒன்று கெலியோவை, 2வது தௌலகலை, 3வது பூலிக்கடை என்கிறதும் ஒரு சாதாரண டவுன் தான். சாதாரணமான வியாபாரிகள் ஒரு 10 ஒரு 50 கடைகள் இருக்கலாம். தௌலகலை என்கிறதும் அது போன்ற ஒரு கொஞ்சம் விசாலமான ஒரு 75 கடைகள் இருக்கலாம் என்று யூகிக்கிறோம். கெலியோ பிரதேசத்தில் நாம் ஆரம்பத்தில் யோசித்தோம் ஒரு 250 கடைகள் இருக்கலாம் என்று சொல்லி. ஆனால் முழுமையாக கணக்கெடுத்த பொழுது முழுமையாக 637 சொச்சம் கடைகள் இருக்குகிறது. அதில் முஸ்லீம்களுடைய கடைகள் கிட்டத்தட்ட ஒரு 80% அல்லது 85% முஸ்லீம்களுடைய கடைகள் இருக்குகிறது. எங்களோட பகுதிகளில் பாதிக்கப்பட்ட பகுதியில் பனிதினி என்கிறதும் பேராதேனி டவுன் இருந்து கீழ் ரோட்டால் போகும் பொழுது யூனிவர்சிட்டிக்கு அம்மித்த பகுதி தான் பனிதினி என்கிற அந்த எலிகுட என்கிற அந்த பகுதிகள்.
அதிலேயும் மஸ்ஜிதுகளும் முழுமையாக அதன் நீரில் மூழ்கினதோடு, அங்குள்ள பகுதிகளும் மஸ்ஜிது, அங்குள்ள வீடுகளும் மூழ்கினதோடு, அங்குள்ள வியாபார ஸ்தலங்களும் பொதுவாக அங்கேயும் 100% எல்லா வியாபார ஸ்தலங்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதிலேயும் முஸ்லிம்களுக்கு சொந்தமான பல வியாபார ஸ்தலங்கள் இருக்குகிறது. உண்மையிலே நாம் அடுத்த கவனமாக இந்த வியாபாரிகள் இதுவரைக்கும் இந்த அனர்த்தம் நடந்து 14வது நாள் வரைக்கும் எங்களுடைய கடைகள் திறக்கப்படல். பொதுவாக உடனூரை மக்களுடைய முழு கவனமும் இந்த கெலியோ டவுனின் பக்கம்தான் கூடுதலாக இருக்கிறது. தௌலகல பக்கத்தில் ஒரு அளவு கவனம் இருந்தாலும் எங்களுடைய பார்மசிகள் கூட திறக்கப்படவில்லை, ஒரு மரக்கரை கடை கூட திறக்கப்படவில்லை. இதனால தான் கூடுதலாக கவனம் செலுத்தினோம். மக்களுக்கும் ஒரு சிரமம், வியாபாரிகளும் ரொம்ப மனம் நொந்து போயிருக்கிறார்கள். அந்த வியாபாரிகளை எல்லாம் ஒன்று சேர்க்கும் ஒரு 4 தினங்களுக்கு முன்னால் அவர்களை உற்சாகப்படுத்தினோம். முன்பு போன உள்ளங்களுக்கு ஆறுதல் சொன்னோம். நீங்கள் இன்ஷா அல்லாஹ் கலந்து போக வேண்டாம், உற்சாகப்படுங்கள், திரும்பவும் இழந்த கயிறுகளை எல்லாம் அடைவீர்கள். நீங்கள் வெறும் கையோடு வந்தவர்கள், உலகத்துக்கு அல்லாஹ் உங்களுக்கு தந்த சிறப்பை மேலும் மேலும் அல்லாஹ் சிறப்பாக்கி தருவான் என்று உற்சாகப்படுத்தி, அதுக்கு பின்னால தான் வியாபாரிகளும் உற்சாகம் அடைந்தார்கள். அதுக்கு பின்னால தான் கடைகளை துப்புரவு செய்யணும் என்ற இடத்துக்கு வந்தார்கள். ஒவ்வொரு கடைகளையும் துப்புரவு செய்வது ஒரு சாதாரணமான ஒரு விடயமும் அல்ல. ஏனென்றால் எங்களுடைய கெலியோ பகுதிக்கு வளமையாக வெள்ளம் வரக்கூடிய பகுதிகள் அல்ல. 1948 அதுக்கு பின்னால் 60 சொச்சத்தில் தான் வெள்ளம் வந்திருக்கிறது. நீண்ட காலமாக இந்த வெள்ளங்களுக்கு இந்த மக்கள் முகம் கொடுக்கல. அதனால தான் கெலியோவுடைய பஜாரில் அவர்களுடைய ஸ்டோர்களும் கெலியோவை பஜாருக்குள்ளதான் இருந்தது. ஒன்றோ கடையுடைய பின்பகுதி ஸ்டோராக இருக்கும், அல்லது கடையுடைய மேல் மாடி ஸ்டோர்களாக இருக்கும். அவர்கள் உணவு, அதாவது சாமான்களை சேகரித்து வைத்திருந்தார்கள். கோடிக்கணக்கான சாமான்களை அவர்கள் கொள்வனவு செய்திருந்தார்கள். இதனால தான் ஒவ்வொரு வியாபாரிகளுக்கும் எண்ணிலடங்காத அதாவது ஒரு மிக பெரிய ஒரு பாதிப்பை அவர்கள் அடைந்திருக்கிறார்கள். அதனால தான் மிகவும் ஒரு வருத்தத்தோடு இந்த வியாபாரிகள் அந்த அந்த நிலைமைக்கு முகம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹுடைய உதவியை கொண்டு நாம் எல்லாரும் முடிவு செய்தும் இந்த வியாபாரிகளை கட்டி எழுப்ப வேண்டும் என்ற அமைப்பில் தான் 3 நிலைமைகளை நாம் யோசித்தோம். முதலாவது, சின்ன வியாபாரிகளை அவசரமாக இந்த கடைகளை திறப்பதற்கான ஏற்பாடுகள் செய்வோம் என்று சொல்லி அதில் ஒரு 1 லட்சம் 2 லட்சத்துக்கு உட்பட்ட வியாபாரிகளை அவசரமாக நாம் அவர்களுக்கு உதவிகளை செய்து அந்த வியாபார ஸ்தலங்களை திறப்பதற்கான ஏற்பாடு செய்வோம் என்று 2 தினங்களாக அந்த முயற்சிகள் தான் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்றைய நாளும் உங்களுடைய இந்த ஏற்பாட்டின் மூலமாக நாம் இந்த இடத்துக்கு ஒரு 10 வியாபாரிகளை அழைத்து வந்திருக்கிறோம். உங்களுடைய கையினால் அவர்களுக்கு ஒரு சின்ன தொகையை கொடுத்து அவருடைய வியாபாரங்களை ஆரம்பித்து வைப்பதற்காக வேண்டி அல்ஹம்துலில்லாஹ் மேலும் மேலும் கிட்டத்தட்ட கெலியோ பஜாரில் மாத்திரம் 535 முஸ்லிம்களுடைய கடைகள் இருக்கிறது. பனிதனி பகுதியிலேயும் முஸ்லிம்களுடைய கடைகள் அதிகமாக இருக்கிறதுனால இந்த வியாபாரிகளை உற்சாகப்படுத்தி அவர்களை ஊக்குவித்து அவர்களுடைய கடைகளை மீள திறக்க வைப்பதற்கான முயற்சிகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். இதனால் நாம் எவ்வளவுதான் இந்த மக்களுக்கு உதவி செய்தாலும் நாங்கள் எங்களுடைய கெலியோ டெவலப்மெண்ட் ஃபண்டுடைய அமைப்பில் பார்க்குகிறோம். நாங்கள் எவ்வளவுதான் பாரிய உதவி செய்தாலும் அது ஒரு சின்ன உதவி தான். அவருடைய பாதிப்புகளை பார்க்கும் பொழுது ஈடு கொடுக்க முடியாத பாதிப்பு. ஒரு வீட்டுடைய தளபாடங்களாக இருந்தாலும் எங்களால் ஒரு அளவுதான் செய்யலாம், அல்லாமல் முழுமையாக செய்ய முடியாது. ஏனென்றால் பாதிப்பு ஏராளமானது, உதவியோ ஒரு சின்ன அளவுதான் அமைகிறது. எனவே நீங்கள் எங்களுக்காக அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துவா செய்து இந்த மக்களுடைய மனோநிலைமைகள் ஒரு சிறப்பான ஒரு மனோநிலைமையாக ஆரோக்கியம் உங்களிடத்தில் அவர்களுக்காக துவா செய்யும்படி வேண்டிக் கொள்கிறோம். நீங்கள் எங்களுக்கு இந்த இடத்துக்கு வந்து தியாகத்தோடு இரவெல்லாம் தூக்கம் விழித்து பல சிரமங்களோடு கஷ்டங்களோடு அந்த பொதிகளை எல்லாம் நீங்கள் ஏற்பாடு செய்து எங்களோட பகுதி மக்களுக்கு வழங்கணும் என்ற நோக்கத்தில் வந்திருக்கிறீர்கள். அல்ஹம்துலில்லாஹ். உங்களுடைய வருகை அல்லாஹ் கபூல் செய்வானாக. உங்களுக்கு கைறுகளையும் நலவுகளையும் அல்லாஹ் உண்டாக்குவானாக. ஆபத்துகள், முசீபத்துகள், திடீர் ஆபத்துகள் அனைத்தை விட்டும் அல்லாஹ் உங்களை பாதுகாப்பானாக. உங்களுடைய வியாபார ஸ்தலங்களையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக. குடும்பங்களை, பிள்ளைகளை அல்லாஹ் பாதுகாப்பானாக. எல்லா விதமான முசீபத்துகள், எல்லா விதமான நெருக்கடிகள் இருந்தும் அல்லாஹ் முழுமையான பாதுகாப்பை ஏற்பாடு செய்வானாக. முழு உலகத்திலும் அல்லாஹ் முஸ்லிம்களை உயர்வோடு கண்ணியத்தோடு வாழ வைப்பானாக. அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் பொருந்திக் கொள்வானாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஜஸாக்குமுல்லாஹ் கைர்.
அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்துக்குரிய உலமாக்களே, அதே போன்று கெலியோயா பால் மஹல்லாவாசிகளே, கெலியோயா டவுனை சேர்ந்த வியாபாரிகளே, எங்களுக்கு கூட மஷோரா அடிப்படையில் சாய்ந்த மருது மாளிகை காட்டில் இருந்து வந்த வியாபாரிகள், ஜமியத்துல் உலமா, அதே போன்று பள்ளிகள் நிர்வாகம், அதே போன்று ஜனாசா அமைப்புகள், இன்னும் பல அமைப்புகளில் இருந்து வந்திருக்கும் சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் இந்த அனர்த்தம் நடந்து அதே இரவு சுபஹில் எங்களுடைய வர்த்தக சங்கமும் ஜனாசா அமைப்புகளும் ஜமியத்துல் உலமாவும் என்னோடு ஒரு மஷோரா செய்யணும் என்று சொல்லி கேட்டதுக்கு நாங்கள் சுபஹு 5:30 மணிக்கு நாங்கள் மஷோராவை அவசரமாக கூட்டினோம். அந்த மஷோராவில் அல்லாஹ் ஒரு சந்தோஷமான ஹைரத்தந்தான். உடனே எங்களுக்கு தேவையான ஆட்களை அழைப்பதாகவும், ஊரில் ஒவ்வொரு அமைப்புகளில் பிரிந்திருந்தவங்களை ஒன்று சேர்க்கிற பாக்கியத்தை அல்லாஹ் எங்களுக்கு தந்தான். அது எந்த அளவுக்குண்டா, அந்த ஒன்று சேர்வில் உள்ளங்களால் ஒன்று சேர்ந்தோம். சமூகம் என்ற ஒரு ஒற்றுமை என்கிற விஷயத்தை உலமாக்கல்களால் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். பல உலமாக்கள் குத்துபா மிம்பரிலும் வெளியே ஒவ்வொரு ஃபங்க்ஷனிலும் நாங்கள் கேள்விப்பட்டிருக்கிறோம். அதை அல்லாஹ் இந்த சந்தர்ப்பத்தில் ஒரு சமூக ஒற்றுமை எந்த நேரத்தில் தேவை, எந்த நேரத்தில் சஹாபாக்கள் எப்படி நடந்து கொண்டாங்க, கண்மணியான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இணைந்து எப்படி செயல்பட்டாங்கங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் கண்ணால் பார்க்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய இலங்கை வாழ் முஸ்லீம்களுக்கு அல்லாஹ் அருளி இருக்கின்றார். அந்த அடிப்படையில் சாய்ந்த மருது மாளிகை காட்டில் நடந்த மஷோராவிலையும் ஒருங்கிணைந்த ஒரு கூட்டமாக ஒன்றிணைந்தோம். மஸ்ஜிதில், சாய்ந்த மருது மாளிகை காடு ஜும்மா மஸ்ஜிதில். அல்ஹம்துலில்லாஹ், அந்த மஷோராவில் எடுத்த முடிவுகள் 2 நாள் 3 நாளில் எங்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் பொருளாகவும் பணமாகவும் 2,40,00,000 ரூபா மட்டுக்கள் அல்ஹம்துலில்லாஹ் வந்து சேர்ந்துச்சு. நாங்கள் ஒன்றுமே வற்புறுத்தி கேட்கவும் இல்லை, பெனர் போடையும் இல்லை, எந்த வாகனத்தில் பெனர் போடையும் இல்லை, இப்போ வந்திருக்கிற வாகனத்திலையும் பெனர் போடையும் இல்லை. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு உணர்வாக செயல்பட்டோம். அந்த மக்கள் ஓடி வந்தாங்க. எந்த அளவுக்குன்னு சொன்னால், உண்டியலை கூட உடைச்சி கொண்டு வந்தாங்க. கறி வாங்க வச்சுருந்த காசையும் கொண்டு வந்து தந்தாங்க. நாங்கள் எதையும் லட்சத்தையும் பார்க்கவில்லை, 100 ரூபாவையும் பார்க்கவில்லை. நாங்கள் சொன்னது சகோதர வாஞ்சையோட அந்த மக்களுக்கு எந்த பழைய உடுப்பும் தேவையில்லை, அழகான பொருட்கள் அழகான முறையில் செய்யணும்னு சொல்லி பைத்து ஜக்காத்துடைய ஒஃபீஸை நாங்கள் கொடுத்தோம். ஜக்காத் பணம் 1 ரூபாவும் இதில் இல்லை, அழகான முறையில் சேர்க்கப்பட்ட பணம். இந்த பணத்தில் ஒரு பச்சை தண்ணியையும் அங்கே இருந்த ஆக்கள் குடிக்கையும் இல்லை, அதில் என்ன வகையில் 1 ரூபா தொடையும் இல்லை. அவரவர பணத்தை போட்டுத்தான் நாங்கள் பயணங்கள் போனோம், மூதூருக்கு போனோம். அதில் அழகான கஷ்டப்பட்ட மக்களை சந்தித்தோம், அழகான முறையில் நடந்து கொண்டோம். அல்லாஹை பற்றி பேசக்கூடிய சந்தர்ப்பம் கிடைச்சிச்சு, அதையும் பேசினோம். அதே போல் புலனறுவையில் மஜீத்புரம் என்று சொல்லி முழு அந்த ஊரையும் மஷூரா அடிப்படையில் தந்தாங்க, அதையும் அழகான முறையில் சொன்னோம். அந்த அடிப்படையில் கெலியோயாவில் இந்த முறையாக எங்களுடைய லஃபீர் ஹசரத்துடைய தலைமையில் ஒரு நிர்வாகம் நடந்து கொண்டிருக்குங்கிறத ஆர்வமாக நாங்கள் ஃபேஸ்புக் மூலமாக அறிஞ்சோம், பார்த்தோம், முன்ன பழகியும் விளங்கியும் இருக்கின்றோம். அந்த அடிப்படையில் அழகான முறையில் கண்ணியமாக அமானிதத்தை பேணி நடக்கக்கூடிய ஒரு சிஃபாத் எங்களுடைய ஹனீஃபா ஹசரத் அவர்கள் தகப்பனில் இருந்து அவருக்கு கிடைச்சது. அந்த குடும்பமே அல்லாஹுக்காக அவரோட உடம்பு, உடல், அவரோட உயிர் எல்லாத்தையும் தியாகம் பண்ணி அவங்களோட பொருளாதாரம் எல்லாத்தையும் செய்யக்கூடிய அந்த குடும்பத்தை அல்லாஹ் விட்டு சென்றிருக்கிறாரு. நாளை மறுமையில் அல்லாஹ் அவருக்கு சுவர்க்கத்தை கொடுப்பான் இன்ஷா அல்லாஹ். அதே போல் அந்த குடும்பத்தால் இந்த விஷயம் அந்த ஊர் மக்களோட சேர்ந்து இயங்கி கொண்டிருக்கிறதால நாங்களும் ஆர்வத்தோட இந்த தலைமைத்துவத்தில் இருக்கிறதால நாங்கள் இந்த உலமாக்களோட, இந்த வியாபாரிகளோட, இந்த ஜனாசா அமைப்புகளோட, இன்னொரு அமைப்புகளோட மஷூரா பண்ணினோம். அங்கே போயிட்டு இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அங்கே போயிட்டு எடுக்கிற மஷூராவை
எல்லாரும் பொருந்தி கொள்றீங்களான்னு கேட்டோன்னே அல்ஹம்துலில்லாஹ் அவர்கள் எல்லோரும் ஏற்றுக்கொண்டாங்க. நாங்கள் அங்கே போயிருக்கு இதுக்கு ஒரு அமைப்புண்டை ஏற்படுத்தினோம். இதுக்கு பொருளாளர், இதுக்கு செயலாளர், இதுக்கு நடத்துனர், இதுக்கு ஆடிட்டர், இதுக்கு இதை பார்த்து இது பெக்கிங்கிலிருந்து எல்லாமே என்ற தலைமைத்துவத்துக்கு கீழே அழகான முறையில் எடுத்தோம். அது இன்ஷா அல்லாஹ் நாளை பகல் 12 மணியோட எல்லாமே கேன்சல் ஆயிரும். அதுக்கு அந்த அடிப்படையில் தான் எல்லா அழகான முறையில் செய்தோம். அக்கௌண்ட்டை கூட ஓப்பன் பண்ணினோம். அதையும் முந்தின நாள் நாங்கள் அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் இதில் ஒரு ரூபாவும் எந்த அலுப்பழுக்கும் இல்லாமல் இந்த சகோதரத்துவ இந்த விஷயத்தை அல்லாஹ் என்னென்ன விஷயத்தை சொன்னான் என்று சொல்லி கேள்விப்பட்டோமோ அதை செயல்படுத்துவதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தந்தான். அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் 3வது இடமாக எலியோயாவில் இந்த மஸ்ஜிதில் ஒன்று கூடியிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ் இது சிறப்பாக செய்ய வேண்டும். இந்த நேரத்தில் அல்லாஹ் இங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாம் இவங்கெல்லாம் கொடுத்து வாங்கி இவங்க மேலதிகமாகவும் தேடி தேடி கொடுத்த மக்கள், அழகான முறையில் தொழில் செய்கின்ற மக்கள். ஏதோ அல்லாஹ்வுடைய ஒரு ஒரு அல்லாஹ் விரும்புகிறான். இங்கே சஹிதானவர்களும் கூட சுவர்க்கத்தை அடைகிறதுக்கு அல்லாஹ் டிரெக்ட் லைன் ஷார்ட்கட் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைகிறதுக்கு ஒரு சந்தர்ப்பமாகவும் இருக்கலாம். அது உலமாக்களுக்கு தான் தெரியும். என்ற அறிவுக்கு ஏற்ற வகையில் நான் யோசித்த வகையில் நான் அழகாக சொல்கிற விஷயம் என்னென்னா, இது மரணித்தவங்களுக்கு ஷார்ட்கட்டாக ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் அடைகிறதுக்கு. அதே போல் இந்த வியாபாரிகள் ஏதோ ஒரு வகையில் அழகான முறையில் எங்களுக்கு தெரியும் 100 ரூபா உழைக்கிற கஷ்டம். அதுவும் இந்த இப்படியான காலகட்டத்தில் எவ்வளோ பெரிய பாடுபட்டு தான் அந்த 1000 ரூபாவை, அந்த 10,000 ரூபா, 1 கோடி ரூபாவை, 50 லட்சம் ரூபாவை சேர்த்து கொண்டோம். அது நாங்கள் நினைக்காத விதத்தில் ரப்பு நான் இப்படியும் செய்வோம் என்று சொல்லி, இப்படியும் செய்தான் என்று சொல்லி நாங்கள் ஹதீஸ்கள் மூலமாக கேள்விப்பட்டோம். அதை இப்போ கண்ணூடாக காண்கின்றோம். ஏனென்றா என் ஃப்ரெண்ட் ஒரு ஆள் இருந்தார். அந்த தலவாத்து கொடையில் இருந்து கொஞ்சம் போகிற இடத்துல மண் சரிவில் போன இடத்துல அவர் எந்த அளவுக்குண்டா அவர் மனைவியை விட்டுட்டு இந்தியாவுக்கு போகிறதுக்காக வேண்டி அவர் சகோதரியை அவர் தாய் தகப்பனை ஒரு இடத்துல சேர்த்து வச்சிருக்கார். 9 பேர் சேர்த்து வச்சுட்டு அவர் பயணமாகிட்டார். அந்த வீடு அன்று இரவோடு இரவாக அப்படியே மூடப்படுகின்றது. 9 பேரில் ஒருத்தர் மிஞ்சல்ல, அப்படியே சகிதாகிட்டாங்க. எந்த அடிப்படையில்ண்டா அல்லாஹ் ஏதோ ஒரு இதை பெரியோரு சோதனையாக மாற்றி அந்த இடத்துல அவங்களுக்கு ஜன்னத்தை அழகான முறையில் கொடுத்துட்டு இதில் மெனக்கர்றாக்கள் அவங்களோட உள்ளத்துக்கு ஏற்றா போல இன்ஷா அல்லாஹ் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் ஒன்றை கொடுப்பான். இதில் பாடுபடுறோம், இதில் தியாகம் பண்ணுறோம், எங்களோட பணங்களை செலவழிக்கும், எங்களோட நேரத்தை செலவழிக்கும், தொழிலிருந்து கொஞ்சம் நேரம் ஒதுங்கி வந்திருக்கோம். இதெல்லாமே இன்ஷா அல்லாஹ் பெரிய ஒரு மாற்றத்தை இதுக்கு பிறகு உள்ள காலங்களில் ஏற்படுத்தக்கூடும் இன்ஷா அல்லாஹ். அதே அந்த அடிப்படையில் எங்களுக்கு ஹசரத் ஒரு 10 நிறுவனங்கள் எங்களோட சாய்ந்த மருது மாளிகைக்காடு மக்களால் அழகான முறையில் உங்களுடைய எலியோயா டவுனில் உற்பத்தி ஆகி அந்த அவங்க அழகான முறையில் செய்து கொண்டிருந்தாங்க. அதை விட அழகான முறையில் அவங்களோட தொழில் மிச்சம் சந்தோஷமாகவும் அழகான முறையில் செய்வதற்கும் அவங்க அந்த தொழிலை எடுத்தால் இதுக்கு முதல் என்னென்ன விடாமுயற்சியாக அழகான முறையில் இதுவரைக்கும் பாடுபட்டார்களோ இதுக்கு பிறகு உள்ள காலங்களில் ஹலாலை பேணி அழகான முறையில் அந்த தொழிலையும் செய்து அவங்க உற்சாகத்தோடு அந்த தொழிலில் பல மடங்கு இன்னும் முன்னேற நாம் எல்லாரும் துவா செய்கிறோம். எங்களை சாய்ந்த மருது மாளிகைக்காடு வாழ் மக்கள் பிரார்த்திக்கிறோம். அவங்க எந்த அளவுக்கு ஆசை ஆர்வத்தோடு தந்தாங்கண்டா இந்த 3 நாள் நாங்கள் இதை 6-7 நாள் இது ஆகியிருந்தா இது 5 கோடி ரூபாய்க்கு மேலே போயிருக்கோம். எந்த அடிப்படையிலண்டா வர்த்தக சங்கம் கூட 25 லட்சம் ரூபா சேர்த்து தாரன்னு சொன்னாங்க. நேற்று 40 லட்சம் ரூபா கொடுத்தாங்க. 45 லட்சம் ரூபா வர்த்தக சங்கம் கொடுத்துருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்படி இன்னும் இது பேசாமலே வந்த தொகை. அதால தான் இந்த 2 கோடி 40 லட்சம் வந்துச்சு. இதில் 1 ரூபாவும் இல்லாமல் இதை முடிச்சு போட்டு தான் இன்ஷா அல்லாஹ் இந்த இரவைக்கு வலிக்கிடுவோம். அதால் நாங்கள் கிட்டத்தட்ட 45 லட்சம் ரூபா கிட்ட மூதூர்லேயும் நாங்கள் இந்த புலனறுவையிலையும் கொடுத்துட்டோம். அப்படி தானே? இல்லை சாமானெல்லாம் சேர்த்து இந்த அளவுக்கு கொடுத்துட்டோம். இங்கேயும் கொண்டு வந்திருக்கோம். சாமான் எப்படின்ற ஹசரத் இங்கே பெக் பண்ணப்பட்டிருக்கு. அழகான முறையில் நீங்கள் எந்த அளவுக்கு மெனக்கட்டிங்களோ அதை விட ஒரு படி கூட மெனக்கட்டு அழகான முறையில் அதில் கொஸ்டிங் போட்டு ஸ்டாக் போட்டு ஒரு லிக்விட் கூட அதில் வச்சா வெடிச்சா என்ன செய்யும்னு சொல்லி மஷோரா எடுத்து
ஒன்றுக்கு 2 ஒரு நாளைக்கு 3 மஷூராவும் நடக்கும், 2 நடக்கும். அந்த அடிப்படையில் எங்களுடைய நேரம் காலம் எல்லாத்தையும் எடுத்துட்டு இதுக்கு ஒதுங்கி இருந்து இதை அழகான முறையில் செய்திருக்கோம். இதில் பொதிகிட்டு இருக்கோம். ஹபாயாவை கூட ஒரு ஒரு சிஸ்டர் அந்த ஹபாயாவை எடுத்து போடக்குள்ள அவருக்கு ஃப்ரீ சைஸில் ஹபாயா வைக்கப்பட்டிருக்கு. 52 அவள் பாவிக்கலாம், அதை 58க்கு பாவிக்கலாம், 56க்கு பாவிக்கலாம், 54க்கு பாவிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி தான் அந்த ஒர்க் மேலே உள்ளது, ஒர்க்கில் இல்லாதது அந்த அளவுக்கு சாய்ஸ் பண்ணி வைக்கப்பட்டிருக்கு. அதில் எல்லாரும் போடக்கூடிய ஹவுஸ் கோட் வச்சிருக்கி, அதில் கட்டிங் போட்டோட சேர்த்த கத்தி வச்சிருக்கி, அதே போல் அதில் சரம் வச்சிருக்கி, கேஷுவல் ஷர்ட் அப்படி வச்சிருக்கி, எல்லா சைஸும் போடக்கூடிய அளவுக்கு முறையாக பெக் பண்ணிக்க ஹசரத். அதையும் நாங்கள் சென்டருக்கு இன்ஷா அல்லாஹ் அது அப்படியே அந்த சென்டருக்கு அந்த பார்சல் அப்படியே தருவோம். அதே மாதிரி அரிசை சென்டருக்கு தாரோம். அதே போல் சென்டருக்கு வேறையாக சாமான் இந்த வீடுகள் க்ளீன் பண்ணுறதுக்குரிய பெக் நாங்கள் வச்சிருக்கோம், அதையும் சென்டருக்கு தாரோம். சென்டருக்கு தரக்கூடிய ஐட்டம் எல்லாம் வேறையாக வச்சிருக்கோம். நாங்கள் இந்த லொரியை கொண்டு வந்து சென்டருக்கு இறக்கி தாரோம் ஹசரத். அதை பிரயோசனமான இடங்களுக்கு பாவீங்க. ஒரு பாவிச்ச உடுப்பும் இல்லை, ஒரு ஃபேஷன் அவுட்டான உடுப்பும் இல்லை, எல்லாம் ஃப்ரெஷ்ஷாக இதில் இருக்கிற வர்த்தகர்களை கொண்டு கண்ணால் பார்த்து பெக் பண்ணப்பட்டிருக்கு. அதில் கொஸ்டிங் எல்லாம் அழகாக போட்டு எல்லாம் அழகான முறையில் அந்த சல்வாரியாக இருக்கலாம், எதாக இருக்கலாம் கொடுத்துருக்கு. அதே போல் அரிசாக இருக்கலாம், ஒரே அழகான அரிசி எல்லாம் நாங்கள் சாப்பிட்ற அரிசி தான் இதை கொண்டு வந்து வச்சிருக்கோம். அதுக்குள்ளுக்கு பெக் பண்ணிருக்கிற பொதியிடப்பட்டிருக்கிற 6000 ரூபா பார்சல்ண்டா, 5100 பார்சல்ண்டா எல்லாமே அதில் பொதியிடப்பட்டிருக்கிறதெல்லாம் அழகான முறையில் பொதியிடப்பட்டிருக்கு ஹசரத். அதில் எங்களுக்கு உதவி ஒன்று செய்யணும். இதில் வந்திருக்கிற வர்த்தகர்கள் பங்களிச்சிருக்கிறாங்க, உலமாக்கள் பங்களிச்சிருக்கிறாங்க, இதில் வந்திருக்கிற மற்ற அமைப்புகள் இதில் பங்களிச்சிருக்கிறாங்க. இவங்களுக்கு ஒரு ஆசை, இவங்க பட்ட கஷ்டத்துக்கு அந்த கஷ்டப்பட்ட மக்களுக்கு அந்த பார்சலை கொண்டு போய் இதெல்லாம் சென்டருக்கு கொடுக்குறது போக அந்த அழகான முறையில் அவங்களுக்கு இதை அழகான முறையில் பங்களிக்கணும். அங்கே போயிட்டு நாங்கள் அவங்களோட முகங்களை வீடியோ எடுக்கிறதோ ஃபோட்டோ எடுக்கிறதோ நாங்கள் செய்ய மாட்டோம். எங்களோட அமானித பொறுப்பை செய்கிறதுக்காக வேண்டி பின்பக்கத்தால் ஒழுங்கும் அப்படின்ட்டு எடுப்பாங்க. வேறு அதெல்லாம் நாங்கள் பொறுப்பாக இருந்து கொள்வோம். அடுத்தது அதே போல தான் இந்த வியாபாரிகளை ஊக்குவிக்கிறதால இந்த 10 வியாபாரிகளையும் அழகான முறையில் நம்ம சின்ன ஒரு மஷூரா பண்ணுவோம். 5 நிமிடங்களுக்குள்ளே நாங்கள் பேசி இடத்துல முடிவெடுக்கலாம். அதுக்கு ஒரு சபை ஒன்று இருக்கிறோம். நாங்கள் ஹசரத்தோட பேணி அவங்களுக்கும் அதை ஒப்படைப்போம். இன்ஷா அல்லாஹ் அந்த வியாபாரிகளும் நீங்களும் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வான். உற்சாகமாக சுறுசுறுப்பாக நாளை மறுநாளோ உங்களோட வியாபார ஸ்தலங்களை ஸ்டார்ட் பண்ணி இதுக்கு முதல் எப்படி செஞ்சீங்களோ இதை விட அழகான முறையில் நாம எல்லாரும் ஒரு சகோதரர்கள், ஒரே ஊர் மக்கள், ஒரே தாய் புள்ள மாதிரி தான் நாங்கள் இதை தாரோம். இதுக்கு பிறகு நாங்கள் இதை பற்றி பேசுகிறதுக்கோ அப்படித்தான் நாங்கள் ஒரு காலத்தில் உங்களோட ஊருக்கு வந்த டைமில் நான் இதில் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னே ஹக்கானியாவில் என் மகன் இருந்தாங்க, இந்த ஏரியாவெல்லாம் வந்திருக்கேன் போயிருக்கேன். அந்த உறவில் நான் வரல, இது சகோதரத்துவ உணர்வில் நாங்கள் எல்லாருமாக வந்திருக்கோம். ஆகையினால அந்த ஹசரத் இதில் எல்லாத்துலேயும் முழு ஸ்ரீலங்காவிலேயும் அழகான முறையில் அந்த குடும்பம் எப்படி அவர் அமைச்சிட்டார், ஹனிஃபா ஹசரத் எப்படி போயிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கிற விஷயத்துல எல்லாம் எல்லாரும் விளங்கினவங்க. மாஷா அல்லாஹ் இப்படியான ஆட்களை நீங்கள் முன்னிறுத்தி எங்களுடைய இஸ்லாமியர்களுக்கு இந்த அழகான முன்மாதிரியாக வச்சு செஞ்சு கொண்டு போகக்குள்ள அல்லாஹ் ஹிதுமத்தின் அடிப்படையில் இந்த வேலைகள் எடுக்கக்குள்ள அமானித பொறுப்பு கூறக்கூடிய அக்கௌண்டபிலிட்டி உள்ளாக்களாக, எட்டிடியூட் உள்ளாக்களாக முன்வந்து செய்கிறது அல்லாஹ் இன்னும் பொருந்தி கொள்வான். அல்ஹம்துலில்லாஹ். இதோட நான் முடிச்சு கொள்கிறேன் ஹசரத். இதை அழகான முறையில் நாங்கள் என்ன முறையில் செஞ்சு கொள்வோம்னு சொல்லி அந்த கொப்பி ஒன்று எடுத்து ஹசரத்தோட பேசி நோட் பண்ணிவிட்டு அவங்களையும் எடுத்துகிட்டு அதை கையளிப்போம் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல அதோடைய நம்முடைய வேலையை முடிச்சிட்டோம்டா இதுக்கு பிறகு நாங்கள் கம்பளைக்கு போக வேண்டியிருக்கு. இதே மாதிரியான ஒரு அமைப்பு அங்கே செய்ய வேண்டியிருக்கு. அங்கே நாங்கள் முன்ன பின்ன கொஞ்சம் போகும். இது 100% எங்களுக்கு எக்ரியான ஒரு அமைப்பு. அங்கே போயிட்டு நாங்கள் கொஞ்சம் முன்ன பின்ன பேச வேண்டியிருக்கு. அதனால் இதை அவசரமாக அழகான முறையில் முடிச்சுட்டு 2 மணித்தியாலம் 3 மணித்தியாலத்துக்குள்ளே இந்த இடத்துல இருந்து நாங்கள் போனால் தான் அங்கே அழகான முறையில் அதை செஞ்சு கொள்ளலாம். எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக, உள்ள சுத்தியை தருவானாக. அதே போல் இந்த மக்களுக்கும் இந்த உலமாக்கள் இதை எடுத்து செய்கிறவங்களுக்கும் எந்த தலையில் இடிகள் வந்துடாத அளவுக்கு, இது முசிபத்தான எண்ணங்களை வழியாக்களுக்கு போற்றாத அளவுக்கு இந்த ஒற்றுமை இந்த வாஞ்சை இதே போல இருந்து அவங்க இன்னும் இதுக்கு பிறகுள்ள மக்களுக்கு உதவி செய்கிற மனப்பான்மையை கொடுக்குற அளவுக்கு, மன உளைச்சல்கள் வந்துடாத அளவுக்கு அல்லாஹ் சிறப்பாக்கி வைப்பானாக. அதே போல் இதுக்கு நேரம் காலம் எல்லாம் ஒதுக்கி நாங்கள் வந்திருக்கோம். அந்த அடிப்படையில் ஹசரத் நாங்கள் ஒரு விஷயத்தை முன்மாதிரியாக வைக்கோம். உங்களோட மதரசாவில் ஒரு சுபகுக்கு பின்னால் நாளை மறுநாளோ சாயந்த மருது மாளிகைக்காடு மக்களுக்கு பேர் சொல்லி உங்களோட மதரசா பிள்ளைகள்கிட்ட ஒரு துவா பிரார்த்தனை உண்டு காலையில் செஞ்சுருங்க ஹசரத். இது மட்டும்தான் நான் உங்கள்கிட்ட கேட்குறது. அந்த ஊருக்காக
ஒற்றுமைக்காக ஊரில் ஒரு தலைமைத்துவம் சிறப்பாக வர வேண்டும் என்ற வலியுறுத்தலோடு அல்லாஹ்வை வேண்டி அவங்களுக்கும் பரக்கத்தாக முசிபத்தான காரியங்கள் வந்துடாத அளவுக்கு நல்ல ஒரு மாற்றம், போதை வஸ்து பழக்கங்கள் இல்லாமல் அந்த ஊர் சிறப்பாக அமல்களோட இபாதத்தோட அழகாக கழிச்சு கொண்டு போயிட்டு நாளை மறுமையில் சுவர்க்கத்தை ஜன்னத்தை அடைகிறதுக்குரிய என்னென்ன விஷயங்கள் இருக்கோ அதுக்கு முன்மாதிரியாக போட்டி போட்டுக்கொண்டு செய்யக்கூடிய ஊராக மாற்றி அமைக்கிறது துவா செய்யுமாறு நீங்கள் கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இப்பொழுது நாங்கள் இருந்து கொண்டிருப்பது கண்டி மாவட்டம் கெலிஓய அல் ஹிதாயா ஜும்மா மஸ்ஜித் எலமல் தெனிய என்ற இடத்திலிருந்து தான் இந்த நேரலையை நாங்கள் தருகின்றோம். குறிப்பாக எமது சாய்ந்தமரது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் அவளோடு இணைந்து எமது ஜமியத்துல் உலமா வர்த்தக சங்கம் ஊர் மக்கள் இணைந்து வழங்குகின்ற இந்த நிவாரணப் பொருட்கள் கையளிக்கின்ற நிகழ்விலே இணைந்திருக்கின்றோம். குறிப்பாக எமது சாய்ந்தமருது மாளிகைக்காடு வர்த்தக சங்கம், சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா பெரிய பள்ளிவாசல் ஊர் மக்களுடைய அந்த பங்களிப்பு என்பது இந்த இடத்திலே ஒரு அளப்பரியதாக இருக்கிறது. இந்த இடத்துக்கு சாய்ந்தமருது மாதிரி ஏனைய அதாவது பாதிக்கப்பட்டவர்களுக்கான மெடிசின் அவங்களுக்கான தேவையான அந்த அதாவது அந்த ஏற்பாடுகள் செய்வதற்காக டாக்டர்மார்கள் ஒரு குழுவை நியமிக்கும். எடுகேஷன் சம்பந்தமாக பின்னால் பாடசாலை மாணவர்கள் மாணவிகள் அதுக்காக ஒரு குழு நியமித்து இப்படியான பல குழுக்களோடு தான் வியாபாரிகளை இனம் கண்டு அவர்களை ஊக்குவிச்சு அவர்களுடைய கடைகளை திறக்க வச்சு அவர்களுடைய அந்த பஜாரை கட்டியெழுப்போன நோக்கத்தில் தான் இன்னும் ஒரு குழுவை நியமித்தோம். இதில் தான் என்னுடைய தம்பி சகோதரர் இனாம் ஹாஜர் இந்த மஸ்ஜிதுடைய தலைவராக இருக்கிறார். அவர்களோடு சேர்ந்து என்னோட ஹாரிஸ் ஹாஜர் அவரும் ஒரு வர்த்தகர் தான். இதுபோல் ஒரு 5 பேர் கொண்ட ஒரு குழுவை நாம் நியமித்தோம். அவர்கள் தான் முழுமையாக ஒரு தொடர்ச்சியாக பஜாரில் இருந்து காலையிலிருந்து மாலை வரைக்கும் இருந்த ஒரு கடையாக கோல் பண்ணி வர சொல்லி திறக்க வச்சு ஹிதுமத் செய்கிறதுக்கான ஜமாத்துகளையும் கொடுத்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வாரத்துக்கு காரணம் ஒரு 3-4 நாளாக இந்த டீம் பஜார்லே இருக்கிறாங்க. அந்த வகையில் தான் இங்கே யார் வந்தாலும் நாங்கள் சொன்னோம் கூட மீள கட்டி எழுப்புறதுக்கு யாரெல்லாம் அவசரப்படுறீங்களோ நாங்கள் அவசரமான ஒரு தொகை உங்களுக்கு தருவோம் என்று சொல்லி அந்த வகையில் தான் இன்றைக்கு பெண்ணிதனி பகுதியிலேயும் உள்ள வியாபாரிகள் இந்த இடத்துல ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் தான் இன்றைக்கு என்னோட தம்பி அவங்க முதலாவது கட்டமாக முடிவு செஞ்சோம் என்னென்னா ஒரு 2 லட்சத்துக்கு உள்ள வியாபாரிகளை நாங்கள் முதல் கட்டமாக எடுப்போம். 2ஆம் கட்டமாக ஒரு 5 லட்சத்துக்கு உள்ள வியாபாரிகளை எடுப்போம். நேற்று முதனாத்தெல்லாம் நாங்கள் ஒரு சிலருக்கு அதிகமானவங்களுக்கு தராசி பிரச்சனை, அதனால் நாங்கள் கொழும்பிலிருந்து ஒரு தராசியை கொள்வனவு செய்தோம் எங்கள் அமைப்பாலேயே. அதில் முஸ்லீம்கள் அந்நியவர்கள் என்ற பாகுபாடு இல்லாமல் இந்த பஜாரில் உண்டாக இருக்கிறதுனால அவர்களும் எங்களுக்கிட்ட ஏதாவது வேண்டினா அவர்களுக்கும் ஒரு சின்ன தொகையை கொடுத்து ஒரு தராசியை கொடுத்து இந்த கடை ஆரம்பிக்கிறதுக்கு சின்ன தொகைகளை கொடுத்து சொன்னால் நாங்கள் அவங்கள்ட்ட சொன்னோம். பொழுது ஒரு 10
வருஷம் 20 வருஷத்துக்கு முன்னால் ஆரம்பிச்சிருப்பீங்க. ஆரம்பிக்கும் பொழுது இப்போ நிலைமை இருக்க மாட்டோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னால் சின்ன ஒரு பிஸ்னஸாகத்தான் ஆரம்பிச்சிருப்பீங்க. இன்றைக்கு நீங்கள் ஒரு பிஸ்னஸில் முன்னேற்றம் கண்டிப்பீங்க. ஆனாலும் நீங்கள் இப்போ இந்த கட்டத்தில் என்ன செய்யணும்னா 10 வருஷம் பின்னுக்கு போங்க. 10 வருஷம் பின்னுக்கு போயிட்டு திரும்ப வார யோசனை எடுங்க. அப்போ தான் உங்களோட மனோநிலைமையை தான் இப்போ கடையை யோசிக்க இந்த கடை இப்படி இருந்துச்சு, அப்படி இருந்துச்சு, இவ்வளோ சாமான் இருந்துச்சு, இவ்வளோ ஏற்பாடுகளும் இருந்துச்சு, இப்போ ஒன்றும் இல்லையன்ற கவலை அது வராமிக்கிறதுக்காக 10 வருஷத்துக்கு முன்னாலே எனக்கு ஒரு சின்ன ஏற்பாடு தான் இருந்துச்சு என்ற இடத்துக்கு வாங்க. அப்படி வந்தால் தான் இதை கட்டி எழுப்பேலும் உண்டு. அப்போ அது கொஞ்சம் அவங்க அந்த விஷயத்தை கவனத்துக்கு எடுத்து சொன்னாங்க. பரவாயில்லை, நாங்கள் பிஸ்னஸை சிறுசாக ஆரம்பிப்போம், மேலதிகமான உதவிகள் வரும் பொழுது இன்னும் எந்த டெவலப் பண்ணேலும் உண்டு. அந்த வகையில் நம்ம இனாமாஜர் எத்தனை பேருக்கு நாங்கள் இப்போ முடிவு செஞ்சுக்கிறோம். இன்றைக்கு எவ்வளோ அமௌண்ட்னு கேட்குறோம் ஹாஜி. இப்போ நாங்கள் யோசித்தோம் ஹாஜியார், இப்போ உதாரணத்துக்கு 2 லட்சம் ரூபாவும் இவங்க முடிவு செஞ்சு அந்த கடையை போய்த்து பார்த்தா 2 லட்சம் இல்லாமல் துறக்கலான்றா இந்த ஜமாத்து முடிவு செய்யும். இவங்களுக்கு இவங்க 5 லட்சம் கேட்டிப்பாங்க, நாங்கள் முடிவு செஞ்சுப்பாங்க இதை 2 லட்சம் தான் உங்களுக்கு தருவோம் உண்டு. அப்போ நாங்கள் இன்றைக்கு அப்படியான ஒரு ஆள் மீனைக்கு வந்திருக்கிறாங்கண்டா முதல் எப்படியுமே 2 லட்சம் கொடுக்குற ஒரு ஆளுக்கு நாங்கள் சொல்லிக்கிறோம், உங்களுக்கு முதல் கட்டமாக 1 லட்சம் தான் தருவோம். நீங்கள் வேலையை செஞ்சு முடிக்கணும். செஞ்சு முடித்து அடுத்த கட்டம் வரப்போ நாங்கள் அடுத்த இடத்துக்கு போவோம் என்று சொல்லி ஆரிஃப் சார் மாளிகைக்காடு அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் சகோதரர்கள். இந்த அமைப்பில் தான் அல்லாஹ் இது ஒரு ஏற்பாடு செஞ்சுருக்கான். அந்த அடிப்படையில் இதை நாம் செய்கிறோம். இதில் என்ன குளறுபாடுகளும் இல்லாமல் உங்களோட தொழிலை உங்களுடன் நினைச்சுக்கோங்க. இது அழகான முறையில் ஹசரத்தில் டீம் ஒன்று இங்கே இயங்கிக்கணும். அந்த அமானித பொறுப்பு இது அவங்களோட தெரியும் தானே. இப்போ அவங்களுக்குன்னு சொல்லி அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சுக்கலாம். அந்த விஷயத்தில் இவங்களை வச்சு தான் ஒரு டீம் ஒன்று இயங்குது. இப்போ என்னையும் அந்த ஊரில் நம்பி தலைமத்துவத்தை தந்து அந்த அடிப்படையில் அந்த மஷூரா நாங்கள் கட்டுப்படுவோம்னு சொல்லி எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் வந்துருக்காங்க. இதை நீங்கள் வச்சுக்கிறதமா தொழிலில் நீங்கள் முன்னே 8 மணிக்கு கடையை திறப்பீங்கண்டா இப்போ தொழுகையோட நீங்கள் சுபக தொழுதுட்டு உங்களோட கடைக்கு வாரது குர்ஆன் ஓதுறது அதுக்கு அடிப்படையில் தொழிலை என்ன மாதிரி செய்யலாம். ஃபோட்டோகாப்பி முன்னே செஞ்சோம். இப்போ கொஞ்சம் பேனையை கொஞ்சம் வாங்கியிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் என்னென்ன ஐட்டங்கள் அசசரிஸ் சேர்த்து கொள்ளலாம் அதை பற்றி முயற்சி செய்கிறது. இன்னும் நாம் இதை பற்றி சிறப்பாக செய்துட்டு அல்லாஹ் இது ஒரு சோதனையாக இருக்கிறதில்ல, இன்னும் இதை நமக்கு சந்தோஷப்படுத்தி இதை விட இன்னும் டெவலப்பாக இதை விட தொழுகை இபாதத் அலால் ஹராம் பேணி செய்கிற அளவாக இந்த பிஸ்னஸ் செஞ்சு கொள்ளணும். இன்ஷா அல்லாஹ்
மறுநாளோ நீங்கள் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அடுத்த கிழமை அப்படியெல்லாம் செஞ்சிடாதுங்க. ஏன்னா நாங்கள் பொறுப்பாக 2 பேரும் பொறுப்பு கூறல இருந்து செய்கிறோம். அதை நீங்கள் அப்படி கலெக்ட் பண்ணி தாங்க, அதையும் கலெக்ட் பண்ணி தாங்க. மாநில பொறுப்பை நீங்கள் உங்களோட பேர் RM Rimzan. Rimzan. இல்லை நாங்கள் எல்லாம் உங்களுடைய முறைய 6 நாளாக எல்லாம் பார்த்து கொண்டு வந்தேன். ஒரு ஆணி வரை எல்லாம் பார்த்துட்டேன். இதில் ஒன்றும் பார்த்து இதை பற்றி நாங்கள் 2-3 மஷூரா இது மாதிரி அங்கே கூடினோம். நாங்கள் கூடி அழகான முறையில் நல்ல ஒரு மஷூராவோட தான் அதை வந்தீங்க. இதுல எல்லாம் நம்ம டைமை வேஸ்ட் பண்ணது அழகாக எல்லாத்தையும் இதுக்குரிய விளப்பம் எல்லாம் கொடுத்தாங்க. சார் இல்லைங்க அப்படி இல்லை சார். சரி போய் இன்ஷால்லாண்டேலேருந்து உங்களோட முயற்சியை ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்கள் தொழுவெடுத்துட்டு வந்து 2 தொழு விட்டு நீங்கள் வேலையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அதில் மஷூராவில் செய்யுங்க. உங்களோட பசங்களை சந்திச்சுட்டு போங்க. அடுத்த என்னென்ன செஞ்சு கொடுங்க. சின்ன ஹோட்டல் வியாபாரம் இருந்துச்சு. அதனால எவ்வளோ மாதிரி போகும்? முன்னே நான் சின்னதுதான். நாங்கள் கூட இந்த முபாரக் செயலுங்கிறது கூட 1,50,000 ரூபா தான் கடன் காசு இருக்குது. சாமான் விற்று முடிஞ்சால் கடையை மூடி போட்டு தான் போயிட்டு செய்யணும். இதுதான். அதெல்லாம் நீங்கள் மனசை பின்ன கூட தேவையில்லை. எல்லாம் வாரதான். உங்களுக்கு தெரியா பல கோடிக்கு சொந்தமான ஒரு ஆள் 0 வராது வட்டிக்கு போய் உங்களை அப்படி அல்லா ஆக்கல. நீங்கள் முயற்சியில் இருந்தீங்க. எல்லாருக்கும் நடந்த மாதிரி நடந்துட்டு எல்லாம் மனசு தளம்ப விடாமல் இன்னும் தொழுகையோட இபாதத்தோட அழகான முறையில் ஏற்ற மாதிரி செஞ்சுக்கணும். இதில் பாருங்கள் என்ன தூரத்தில் இருந்து உங்களை மக்களை எப்படின்னு திங்க் பண்ணுறாங்க. விளங்குதானே? பாட்டு கூத்து அந்த மாதிரியான விஷயங்களில் கேலி கூத்தில் போனாங்க. இதில் ஈடுபடுறாங்களா இல்லை தானே? யார் ஈடுபடுறாங்க? அப்போ நீங்களும் இவங்க மாதிரி வந்து அழகான முன்மாதிரியாக இருந்து சமூகத்தில் சமூக பொறுப்புகள் எடுத்து செய்கிற மாதிரி மாறணும். இன்ஷா அல்லாஹ் நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி சாமான்லாம் பர்ச்சேஸ் பண்ணி ஒரு 60,000 ரூபா. அடுத்த ஜார் கொடுங்களேன். நல்லா என்ன மாதிரி கொடுங்க. ஆமீன். அல்லாஹ் Allah berkasih. Amin. கோழிக்காடு சில்லர் சாமான் சரி. நாளைக்கு எவ்வளோ மாதிரி போகும்? 25 வியாபாரம் பண்ணி இப்போ ஒரு நாளைக்கு 40,000-50,000 போகிற மாதிரி முயற்சி எடுக்கலாம். சரிங்களா? இப்போ முன்னையோட கடை துப்புரவாக்கிங்க. இப்போ நேற்று 2வது முறையும் கழுவெல்லாம் துப்புராக்குங்க. அதான் முன்னே இருந்ததை விட இப்போ துப்புரவாக்கிங்க கடை. இப்போ புதுசாக போட்டு
இபாதத்தோட செஞ்சுக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். லியா ஃபவுண்ட் தானே இன்றைக்கு சாமானை பர்ச்சேஸ் பண்ணுங்க. முகமது துவான் கிச்சன். முகமது துவான் கிச்சன். நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் ஓப்பன் பண்ணுங்க. வெள்ளிக்கிழமை இன்ஷா அல்லாஹ். எம்டிகே 076 11 38 774 774. இல்லையா? நல்லா தான் பறக்க என்ன செஞ்சுருக்கீங்க? நான் டெய்லர் ஷாப்பும் மல்டி ஷாப்பும் நாங்கள் செய்கிறேன். அந்த மிஷின் இருக்கா? மெஷின் இருக்குது, மோட்டர் கொஞ்சம் டேமேஜ் ஆகிக்குது. அதை செஞ்சு விடலான்னு இன்ஷா நினைச்சேன். செஞ்சுட்டு இப்போ போயிட்டு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். போயிட்டு நாளைக்கு வெள்ளிக்கிழமை நல்ல நாள் அதை ஸ்டார்ட் பண்ணி கொடுக்குற மஷூராவில் இன்ஷா வரலையே தொழுகையோட இதாத்துல தான் இருந்துருக்கீங்க. இந்த மாதிரி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க இன்ஷா அல்லாஹ். நாளை திறக்கலாம்னு கடை பெயிண்ட் ஒன்று அடிக்கணும். பெயிண்ட் இன்றைக்கு அடி ரத்கிழமை இன்றைக்கு அடிங்க. வெயில் நல்லா வெயில் குழு இன்ஷா ரத்கிழமை அழகான முறையில் திங்கக்கிழமை தரேன். திங்கக்கிழமை தரேன் இன்ஷா அல்லாஹ். மெஷினை கொண்டுட்டு வேலை செஞ்சுட்டு சாயந்த மாதிரி மக்களுக்கு துவா செய்யுங்க. குழுவுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. சிறந்த மஷூராவில் இருந்துக்கோங்க. என்னமா செஞ்சு ஃபோன் இருக்காரு. அது நல்ல இன்றைக்கு செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அது 80,000 போட்டு 80,000 போட்டிருக்கீங்க. 20,000 படி 4 லேப்டாப். இப்போ இதை அவர் வாங்கி கொடுத்தாருண்டா அவருக்கு ஷொப்பை திறக்கணும். நல்ல விஷயம் அதை பார்த்து செய்யட்டு. எங்களுக்கு நீங்கள் அந்த ஷொப்பை திறந்துடணும். சில வேலை நடந்து கொண்டிருக்குது. ஷொப்பை திறப்பீங்க சில அப்புறம் டூ வீக்ஸ் மேலே போகும். சில வேலையெல்லாம் செஞ்சு கொள்ளணுங்க. ஷோகேஸ்லேருந்து நாசமாக வைக்கி நீங்கள் அந்த அதெல்லாம் செய்கிறதுக்கு இந்த பணத்தை பாவீங்க. இதில் சம்பாரித்து அதை லேப்டாப் கொடுக்க வேண்டிய ஆக்களுக்கு முள்ள கொடுங்க. ஓகே பாருங்க. அவங்களோட பேசுங்க. தெரியும் தானே நீங்கள் வேணுமுண்டு அதை அழிக்கலே. அனர்த்தம் ஏற்பட்டதுனால லேப்டாப் தந்தாக்கள்கிட்ட சொல்லுங்க. அது கொஞ்சம் டைம் எடுத்து வாங்கி தரேன்னு சொல்லுங்க. இந்த ஆஜியர் எதிர்பார்க்குற அந்த பணத்தால் உங்களோட கடன் நடக்கணும், உங்களோட ஷாப் நடக்கணும். அந்த வேலைகள் வெட்டிகள் கட்டம் கட்டமாக கொடுங்க. அவர் நடக்கக்கூட செய்யணும். எல்லாத்தாலையும் செய்யலை தானே. அதுக்கு பெரிய தானே கட்டங்கள் வரும். நல்ல விஷயம். இதை போய் அவங்களோட இதை கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் திருப்பியும் அதே மாதிரி நிற்க வேண்டிய நாங்கள் எதிர்பார்க்குறது கூட நாளாந்த நடைமுறைகள் எப்படி நடந்துச்சோ அதே மாதிரி நடந்து கொண்டு அவங்களோட ஏதாவது பேசணும்டா நிர்வாகத்தோட இணைஞ்சு அதை பேசணும். இப்படித்தானே லேப்டாப் தந்தாக்களுடன் முஸ்லீம்களும் அந்நியம் இருந்தாலும் சரி பேசலாம் தானே.
பேசி ஒரு காலம் எடுக்கலாம், எடுத்து அதை முள்ள ஏற்பாடு செய்வோம் இன்ஷா அல்லாஹ். இவங்க எதிர்பார்க்குற இந்த பணத்தான் உங்களோட கடன் நடக்கணும். உங்களோட கடையை ஸ்டார்ட் பண்ணி செய்யறதுக்கு எவ்வளவு தேவைப்படுது? சில வேலை நடந்து கொண்டிருக்குது, கையில் கொஞ்சம் பணம் இருக்குது, போய் சொல்ல தேவையில்லை. சாதாரணமாக ஒரு 1,00,000 இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஏன்னா நான் போய் சொல்ல தேவையில்லை, நான் கையில் காசு கொஞ்சம் வச்சுருக்கேன். அதோட தான் நான் வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். நேற்றுலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நேற்று சீலிங்கை நான் அடித்து கொண்டிருக்கிறேன். ஏன்னா மிச்சம் ஃபிட்டிங்ஸ் வந்து பல வேலை தான் அடிச்சிருந்துச்சு. தண்ணி வந்ததால் எல்லாமே எல்லாத்தையுமே ஓரமாக இருந்துச்சு. அப்போ ஃபிட்டிங்ஸ் எல்லாம் அடிக்கிறது காலம் கொண்டு போகுமே, சாதாரணமாக அவசரமாக ஒன்றும் அடித்து கொள்ளலை. எல்லாரும் வேலையை இருக்கணும்னால இப்போ அதுவில் அடித்து கொண்டு முடிச்சுட்டு தான் வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். எவ்வளோ கஷ்டமான நிலைமையில செய்யணும்னு சொல்லி நினைச்சோம். நாங்கள் எவ்வளோ இதில் வந்திக்கிற ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு அமைப்பில் உள்ளாங்க. இந்த வேலையை செய்யணும்னு சொல்லி டைமை நேரத்தை ஒதுக்கணும். இதை செய்யணும்னு சொல்லி வேலை இல்லை. இதில் ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த ஊரே விழுந்ததை பாருங்க. எத்தனை பேர் நகையோடு இருந்திருப்பாங்க, எத்தனை பேர் பொருளாதாரத்தில் இருந்திருப்பாங்க, எத்தனை காசுகள் சேஃபில் வச்சிருப்பாங்க. இந்த சேஃப் எல்லாம் நேற்று நான் பேசினேன். நாங்கள் எங்களோட வியாபாரி, அவரோட தாய் தகப்பன், அவரோட சகோதரி எல்லாம் இருந்த வீடு, அவங்களோட தங்கம், அவங்களோட சேஃப் எல்லாம் 6 கிலோமீட்டருக்கு கீழே மண் தள்ளி எங்கன்னு தெரியா, கிரவுண்ட் மட்டும் தான் அவங்களுக்கு தெரியுது. ஊர் எவ்வளவு இருக்குன்னு தெரியாம. அதால நாங்கள் இதை யோசிச்சு கொண்டு நடக்கல. இது ஒரு அமானித பொறுப்பு. ஹசரத் எடுத்துக்கிறதுக்கு இதில் இந்த நிர்வாகம் ஒன்று அமைச்சு அவங்களோட அமானித பொறுப்பு. நீங்க இந்த சாட்டுப்போக்கு இல்லாம எப்போ உங்களோட கடையை துறக்கணும் இன்ஷால்லா. ஒரு 2 கிழமை உள்ளுக்கு இன்ஷால்லா துறக்க நாள் கூட 7 இப்படி தான் 7 சுருக்கம் இன்ஷால்லா துறக்க. அப்படி செய்யுது எங்களுக்கு. இது இப்ப ஆக கூட இன்றைக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை, அடுத்த வெள்ளிக்கிழமைக்குள்ள அடுத்த பொறுப்பு கூறுவாங்க. அது 7 மட்டும்தான் இந்த விஷயத்துல கையாடி. இதுல நாங்க ஒரு கிழமை டைமிக்கு தானே அதுக்குள்ள நீங்க இன்னையால 7 225 ஸ்கொயர் ஃபீட் மாதிரி அவர் என்ன சொல்றாருண்டா, பிசினஸ் அடிக்கிறாக்கள் வந்து அவரோட பார்வையில இப்ப எல்லாரும் வந்து இந்த கடைகள் இருந்தது. இப்ப வேலைக்கு நேற்று பேசினதுக்கு எனக்கு இப்ப வரையலாம், வாரக்கிழமை தான் வரலாம், டைம் இல்லை, அங்க போகணும் இங்க போகணும், குறிப்பிட்ட ஆட்கள் தான் இருப்பாங்க. எல்லா கடைகளும் கிட்டத்தட்ட நேற்றும் அது ஒரு ஒவ்வொரு வேலைகளுக்கு ஆட்கள் அவர் இன்ஷா அல்லாஹ் மற்ற ஃபிட்டிங்ஸ்களும் அதுக்குள்ள ஆள் தாரன்னு எங்களோட டீமால் சொன்னோன்னு பண்ணி செய்யலாம் இன்ஷா அல்லாஹ். அதை சுட்டி இன்ஷா அல்லாஹ் அதை ஏற்பாடு செய்யுங்க இன்ஷா அல்லாஹ். வெள்ளிக்கிழமைக்குள்ள நல்ல கடை அந்த அவங்க சொல்ற மாதிரி கடையை நடத்தி கொண்டு கடையை செஞ்சு கொண்டு ஷோ பண்ணுங்க. நல்லமா இன்ஷா அல்லாஹ். அவர் சொல்றாரு என்னன்னா, நீங்க வந்து தடமாறுறதுக்கு சொல்லாம உறுதியா சொல்லுங்க. ஏன்னா அப்ப எனக்கு வார வெள்ளிக்கிழமைக்குள்ள கொடையை திறக்கிறேன்னு அதுக்குள்ள ஏற்பாட்டை செய்யுங்க. அடுத்து பிறகு திறந்ததுக்கு பிறகு சின்ன சின்ன வேலைகளை செய்யுங்க. அவருக்கு நாளைக்கு வயரிங் ஆள் தரேன். வயரிங் வேலையை முடிச்சுட்டீங்கன்னா முதல்ல கரண்ட் வெளிச்சம் இருந்தா கடையை ஸ்டார்ட் பண்ணுங்க. அப்புறம் முள்ள ஃபிட்டிங்ஸ் நைட்ல சரி இப்படி மாறி மாறி செஞ்சு அவசரமா நல்லா. அவருக்கும் ஒரு ஆசை தான், ஆனாலும் அவர் பயப்படுறாரு என்னண்டா இந்த வேலைகள் தாமதமாகி நான் வாக்கு கொடுத்த வாக்குறுதி உண்மை பேசுறாரு அவர். நல்ல விஷயம். நல்ல விஷயம். நல்ல சாயந்தரம் மாலையக்காடு மக்களுக்கு சந்திச்சுட்டு போங்க. அடுத்த சார் நான் வந்து வாகனம் பெயிண்டிங் டெக்னீஷியன் கராஜ்.
நாங்கள் நேற்று பேசிய உங்களோட இந்த சாயந்தரம் மருந்து வந்திக்கிறேன் என்னென்னா, எங்களுக்கும் ஒரு ஆசை, நாங்களும் மசூரா பண்ணத்தில் அந்தந்த ஷொப்புகள் அவசரமாக திறக்கப்படும். இப்போ நான் சொன்னேனே, இப்போ நீங்கள் ஆரம்பித்தக்குள்ளே உங்களுக்கு கையில் சின்னொரு ஆயுதம் உண்டும் இது ஒன்று தான் இந்திக்கும் அப்படி தானே. இப்போ சில சாமான்கள் லொஸ்ட் ஆகிக்கும். அந்த லொஸ்டெல்லாம் நாங்கள் போக போக கொஞ்சம் சில ஆரம்பிச்சுட்டோம்டா அல்லாம ஏதாவது உதவி செய்வான். இப்போ இவங்க தார பணம் என்னன்னா ஆரம்பிக்கிறது தான். இதை பணம் போதாண்டு நீங்கள் ஆரம்பிக்காம கும்படா லொஸ்ட்டு எல்லா லொஸ்ட்டையும் எங்களுக்கு கவர் பண்ணவும் மேலே கடையை திறந்தா தானே செய்யலாம். அதனால் இன்ஷால்லா உங்களுக்கு ஒரு பணம் தருவாங்க, அந்த 1 லட்சம் முடிவு செஞ்சுக்கிறாங்க. இன்ஷால்லா அதை வச்சு ஆரம்பிங்க. உங்களுக்கு எப்போ ஆரம்பிக்கலாம்? இன்ஷால்லா ஆல்ரெடி ஆரம்பிக்கல. கொஞ்சம் இருங்களேன், கேட்போம் அவர்கிட்ட தானே, அவசரப்படாமல் அவங்க தானே சொல்லுவோம். நான் வந்து வெளியாட்களோட வாகனம் தான் வேலை செய்கிறது. அவங்க நேரம் கால் பண்ணி கரெக்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு இந்த பிரச்சனை, அவங்களுக்கு அதால் இந்த தேவைப்படாது. அவங்க சொல்லுவாங்க எப்போ செஞ்சு தாரீங்க காது இறக்கெல்லாம். நான் ஏற்கனவே எப்படி சார் செஞ்சு கொடுப்போன்றதில் வேலை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்ஷால்லா நாளைக்கு வேலை செய்யணும். இன்ஷால்லா அதோட அப்படியே முன்னே சொல்லுவ டைம் வரும், அப்படியே நிப்பாட்டாமல் செஞ்சு கொண்டு இருக்கீங்க. இப்போ அதை கொஞ்சம் ஸ்டைலை மாற்றி முஷல்லாவோட அழகாக இருந்து போயிட்டு அந்த டைமுக்கு செய்யுங்க. அவசரத்தை செய்ய அவருக்கு ரூமில் முசல்லா இது அது 4-5 முஷல்லா யோசனை முஷல்லா எல்லா டைம் ஒவ்வொரு ஆட்ட வீட்லேயும் 5-10 இருக்கு. வேலை செய்கிற இடத்துல வச்சு எண்ணி பாருங்க. 1 லட்சம் ரூபாய் உங்களோட மசூரா முடிச்சுட்டு போங்க. மசூரா செய்யலாம். நசுனானா என்ன செஞ்சு கொண்டு நாளையிலேருந்து செய்யலாம் தான். சனிக்கிழமை இனிஷியல் எப்படி நானா என்ன நசீர் ஜுனைதீன் முகமது ஜே முகமது. உங்களோட கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. வேலை செய்கிற ஃபோன் நம்பர் தான் 077 07 67 102 102. நீங்கள் வாப்பட ஆரம்ப தொழில் நாடாங்கடன் அதான் பறக்கத்தான தொழில். எவ்வளோ வெள்ளமாக தான் கோழி சாமான் அப்படி ஃப்ரிட்ஜில் போயிட்டு ஃப்ரிட்ஜுக்கு அதை ஒன்று ரிப்பேர் பண்ணி கரல் கட்டினாலும் அதோட கூட விற்க கூட இது பண்ணி வாங்க. எங்கள் அமைப்போட டெசரர் தான் இவர் ஃபாசில் அஜர். எப்படி ஹோட்டல் டேபிள் அதெல்லாம் வரும் எல்லாம் வரும் கடை எல்லாத்தையும் அப்படியே வச்சு இருக்குது. இன்ஷால்லா அப்படி வந்து பெயிண்டும் பண்ண மாட்டீங்க. அதே கபட் அதே இதோட இருந்தது. புதுசாக இப்போ ஐட்டம் 6 செஞ்சீங்கன்னா முன்னே இப்போ 4 செய்யுங்க. அந்த 4ஐயும் தேடி வந்து சாப்பிட்ற மாதிரி செய்யுங்க. அப்போ இன்னும் பறக்க செய்வாங்க. முன்னே எவ்வளோ இருந்துச்சு வியாபாரம்? நாளைக்கு 50,000. இப்போ ஒரு 70,000 ஒரு டீ ஷாப் கொண்டு கிளம்புல சும்மா டீ ஷாப் ஒரு நாளே வியாபாரம் 4.5 லட்சம் ரூபா. எப்படி? அதே மாதிரி 5 ஸ்டார் ஹோட்டலில் ஒரு டீ ஷாப் கொண்டு ஒரு நாளே வியாபாரம் 20,000 ரூபா. விளங்குதா? ரோட் சைடில் டீ ஷாப்புக்கு 4.5 லட்சம் ரூபா. நான் சொல்கிற இப்போ எங்கேண்டா போய் பாருங்கள்,
டூப்ளிகேஷன் ரோட்டில் லிபர்ட்டி பிளாஸாவுக்கு பக்கத்தில் கூடாரத்தை போட்டு நாட்டி ஷாயா கவுவாட்டி இப்படின்னு விற்கிறாங்க. அதில் மொத்த கொழும்புல இருந்து குறைஞ்சது 500க்கு குறையாம வாகனம் வருது. இப்போ சம்சாவையும் சேர்த்திருக்காங்க, கோழி சம்சாவை. ஒரு நாளைக்கு வியாபாரம் 4.5 லட்சம் ரூபா. பெரிய ஹோட்டல் திறக்கிறாங்க, குக் அடித்துட்டாங்க 15/8. சில டைம்ல குக் லீவை போட்டாருன்னா முதலாளி போய் கிச்சனில் நிற்கும். இது அப்படி இல்லாமல் இப்படியும் அமைச்சிருக்காங்க. ஓவராலும் அந்த வியாபாரத்தை அமைச்சு கொள்ற விதத்தில் இருக்கு, முயற்சியில் இருக்கு. நாம எல்லாமே நாம செயல்றது அதே புட்டுவத்தில் ஊற்றிக்கிட்டு இப்படியே வரணும்னா வராது. போய் சுற்றி வட்டத்தில் பார்க்கணும், சிறப்பாக இருக்கும். இன்ஷா அல்லாஹ். அப்போ நீங்கள் ஷொப்பை எப்படி திங்கக்கிழமை திறக்கிறா, நாளைக்கு திறக்கிறா? நாளைக்கு திறக்க எப்படின்னு வார திங்கக்கிழமை 3 ஆகிட்டு இப்போ திறக்கலாம். நாங்கள் நீத்து வச்சுக்கொண்டே சனிக்கிழமை திறக்கிறதுக்கு இன்ஷா அல்லாஹ் சனிக்கிழமை ட்ரை பண்ணுவோம். 7 போனால் திங்கக்கிழமை போல திறக்கணும். மசூரா பண்ணி வீட்டில் பேசிக்கிட்டு திறப்போம் உண்டு. MJ ஜிஃப்ரி. பேர் வச்சுக்கிறீங்களா? நியூ சிட்டி ஃபுட். நியூ சிட்டி ஃபுட். கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. நோட் டபுள் நோட் 77 9292 309. 1 லட்சம் பேர். நான் வைக்கிற சிக்னேச்சர் காசு வாங்குறதுக்கு இல்லை. டைம் திங்கக்கிழமை கடத்தை வைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ். நீ கூட முனகையா අද කොහොමද අතුරු ගැලවිලා ගිහිල්ලා දොරවල් ඔක්කොම හදන්න ඕනේ පේන් කරලා හදලා ගන්න ඕනේ. හෙට පුළුවන්ද? තරාජු වැඩි දවස් දෙකක් විතර. හෙට අරින්න පුළුවන්ද? හෙට වැඩි දවස් 3ක් විතරයි. ඔව් තාම බිත්ති වල වතුර තියෙනවා. සවුන්ද පුළුවන්. පුළුවන්. සවුන්ද කුන්නේ? පුළුවන්. හසරත් කියනවා සවුන්ද ඔයා කිව්වොත් සවුන්ද අරින්න ඕනේ. අද කවද්ද? මේ හසරත්ගේ ටීම් නේ වගේ කියන්න ඕනේ. අද බ්‍රාස්පති. අපුණා සඳ පුළුවන්. ඉක්මනට ඔයා කරන්න පුළුවන්. ඒක තමයි හසරත් කියන්නේ. හරිනේ? කරන විදියට ඔබතුමා ඒ වෙළඳාම කරගෙන යන්න පුළුවන් කරන්න. නේද? ඉන්ෂාල්ලා next year ඔයා උදව් කරන්න ඕනේ. අනිවාර්යයෙන්. අනිත් කටිය. මේ අපි ඇවිල්ලා ඉන්නේ සායන්ත මරුදු මාලිය කරින් නිසා. අම්පාර දිස්ත්‍රික්කේ. ඔව්. එහෙන් ඉන්න සියලු කටි එකතු වෙලා පල්ලි කටියයි අනිත් එක වෙළඳ සංගමය අද කම්බල මේ පන්සලේ මේ වගේ කරනවා. පන්සලේ දෙකකින් පන්සල් දෙක දෙකකින් අද කරනවා මේ විදිහට සානාද කම්බලෙන් දෙන්න දෙනවා. 20 යුඩින් ළඟ නේද? ඔව් යුඩින් ළඟ. අලස්සේ දෙන්න. අසංගර පොඩ්ඩක් ෆෝන් නම්බර් දාන්න ඕනද? ඔව් දෙන්න. ෆෝන් නම්බර් දාලා තියෙනවා. වාඩි වෙන්න මේ ටීම් එක කතා කරනවා.
வாழையெல்லாம் பிரச்சனை இல்லை. என்ன செஞ்சு கொண்டு நீங்கள் தொழில்? அதில் நான் வந்து பாப்பீஸ் பிலோ அது எல்லாமே போயிட்டு இப்போ ஆபீஸ் பிலோ சீசன் இப்போ உங்களுக்கு இப்போ உங்களுடைய வியாபாரம் தான் இப்போ பெஸ்ட்டாக போகுது. நாளையிலேருந்து நீங்கள் துவங்கணும். நீங்கள் என்ன செய்யணும்டா, இப்போ ஹசரத்தில் மஷூரா முடிஞ்சிட்டு நீங்கள் தார பணத்தை எடுத்துட்டு நீங்கள் போகணும். எங்கே போகிறீங்க? சாமான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. குருநாள் இன்றைக்கு போங்க மகாராகாமன் நேராக போங்க பஸ்ஸில். மகாராகாமைக்கு போங்க. முதல் காசை கொடுத்து வாங்காதாங்க. 5 இடம் 10 இடம் பாருங்க. குருநாளைக்கு போங்க, பார்த்து போட்டு நாளைக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்து நாளை மறுநாள் கடையை தொடங்க. இங்கே இப்போ அவசரமாக உங்களுக்கு தான் வியாபாரம் இருக்கு. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 தரம் பர்ச்சேஸ் போக வந்தாலும் வரும். இல்லை சீக்கிரத்துக்கு இல்லை. இப்போ உங்களுக்கு வியாபாரம் இதுதான் போகிற சீசன். ஆனால் அனுபவம் இருக்கு உங்கள்கிட்ட. பர்ச்சேஸ் பண்ண அனுபவம் இருக்கு. எல்லாம் பாட்டிகள் தெரியும். உங்கள் கடைக்கு தான் நிறைய பேர் வருவாங்க. இப்போ தேவை தானே, இப்போ ஊரில் எல்லாம் போயிட்டு தானே. அப்போ இது உங்களுக்கு கட்டாயம். நீங்கள் அந்த கடையை சனிக்கிழமை திறக்கணும். ஓமா இல்லையா? இல்லை திங்கக்கிழமை திறக்க போறீங்களா? திங்கக்கிழமை திறங்க. பர்ச்சேஸ் எல்லாம் நாளைக்கு நாளைக்கெல்லாம் முடியுங்க. சின்னதாக கொடுத்து போதாது. அவருக்கு 50,000 கொடுக்கும். கொடுத்தா தான் எல்லாம் 50,000 கொண்டு போய் பர்ச்சேஸ் பண்ணுங்க. MJM ஹில்மி முதலாவது 2 தரம் பர்ச்சேஸ் பண்ணா வந்துடும். சைபர் 77 46 46 13 404 गेली எழுதிருக்காங்க. இந்த இது சனிக்கிழமை நீங்கள் பர்ச்சேஸ் போகிறதாவும் திங்கக்கிழமை கடை திறக்கிறதாவும் இதில் சைன் பண்ணி என்ன செஞ்சு கொடுங்க? பழக்கடை. பழக்கடை இங்கே வாங்குறீங்களா இல்லை கிளம்பி போயிங்க? டம்புள் எப்போ வாங்க மார்க்கெட்? ஒரு கிழமை இல்லை ஒவ்வொரு நாளும் இருக்கா? எந்த நாள் போய் நாள் தவிர அடுத்த நாள். நாளை வெள்ளிக்கிழமை மக்களுக்கு தேவையில்லை. எப்போ கடை திறக்கலாம்? திங்கக்கிழமை அது திங்கக்கிழமை எல்லாமே தராசுலேருந்து எல்லாமே உங்களுக்கு எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? இல்லை இப்போ தான் பெரிய யோசிக்குவானா ஆரம்பிச்சு போகிறதுக்கு ஆரம்பிச்சுட்டு இப்போ நீங்கள் ஒன்றை பர்ச்சேஸ் பண்ண போயிருப்பீங்க. ஒரு ஐட்டம் என்னென்ன ஐட்டம் செஞ்சீங்க? பழக்கூட எல்லாமே என்னென்ன ஆப்பிள் இருக்குது, தோரங்காய் இருக்குது, மாங்காய், பப்புளுக்காய், வாழைப்பழம். கொழும்புல விடக்கூடிய டம்புளில் தான் விலை போடும். தமிழில் விட அது இப்போ நீங்கள் ஒரு பட்டி முன்னே வாங்கினீங்கன்னா அதில் 100 பீஸ் இருந்துச்சுங்களா? ஒரு 30 பீஸ் வாங்குங்க. அல்லது இம்மாட்டா ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேசி பர்ச்சேசிங் ஒரு நாள் போகலாம். ஒரு காலத்தில் 50,000 MSM பாரிஸ். MSM பாரிஸ். பாரிஸா? கெலியவே. கான்டாக்ட் நம்பர் சொல்லுங்க. 077 677 656 656 6 கடைசிக்கு 656 சரி திரும்ப சொல்லுங்க. 077 6 777 777 656 656
கடை பேர் இருக்குங்க FM Fresh Fruits. FM Fresh FM Fresh Fruits. What is that? அப்படி என்ன எஸ்எஸ் செஞ்சு நீங்கள் கிளியோவில் ஆப்பிக்கும் ஆப்பிக்க கொண்டு போய் தட்டியா ஃபுல்லாக சாமான் என்ன டோட்டலாக போயிடுச்சு என்ன சாப்பாடு சாமானால ரியூஸ் பண்ணி எல்லாத்தையும் என்ன ஐட்டமா கேக் ஐட்டம்ஸ் அப்படின்னு எசன்ஸ் ஐட்டம் ஸோ நார்மலாக பர்ச்சேசிங் எவ்வளோ பண்ணுறோம் அதுக்கான கொஞ்சம் கேபிட்டல் வந்து கொஞ்சம் கூட தான் எப்படி ஒரு 5-6 lakhs மேலே போகிறோம் இப்போ நம்ம பர்ச்சேசிங் பண்ணுறது ரொம்ப ஸ்டார்டிங் எப்படியும் ₹1 சரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அப்படி செஞ்சு போகிறது சரியாக வரும் என்ன அதே அந்த எங்கள் ஐட்டம் வந்து சின்னதாக இந்த காஸ்ட் கூட அதனால தான் கொஞ்சம் அந்த கேபிட்டல் கொஞ்சம் பெருசாக வேணும் அவசரமாக பர்ச்சேசிங் அவர்களுக்கு இருந்தால் கொஞ்சம் ஷேப் பண்ணலாம் சில கலெக்ஷன் பண்ணி கொள்ளலாம் கலெக்ஷன் வரைக்கும் போகணும் இல்லை 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 சார் இல்லை ஏன்னா சின்ன சின்ன ஐட்டம்ஸ் வந்து நிறைய 50,000 இல்லாமல் நீங்கள் ₹1 சொல்லிக்கிங்க அதுவும் இல்லாமல் நாங்கள் ஒரு தரோம் ஆனால் சனிக்கிழமையா திங்கக்கிழமையா வெள்ளிக்கிழமை சாலை திறக்கலாம் ஏன்னா நாளைக்கு அடுத்த வெள்ளி ஏன்னா நேற்று தான் எங்களுக்கு தண்ணி வந்துச்சு அதனால கொஞ்சம் க்ளீன் பண்ணி கொடுக்கணும் அது கொஞ்சம் லேட் ஃபுல் நேம் பேர் சொல்லுங்க ரஹீம் முகமது ஃபயாஸ் ஆரம் ஃபாரிஸ் என்ன ஃபயாஸ் உங்களோட கடை பேர் இருக்குது கேக் ஷாப் பேர் ஃபேமிலி எசன்ஸ் ஃபேமிலி எசன்ஸ் ஃபேமிலி எசன்ஸ் ஃபேமிலி எசன்ஸ் கேக் ஷாப் கான்டாக்ட் நம்பர் நோட் 77 8318 764 கெலியோவா கெலியோ ஆமாம் கண்டிப்பாக நாங்கள் அல்ஹம்துலில்லாஹ் எங்களுடைய ஹஸரத் தலைமையில் இந்த அழகான ஒரு முயற்சி ஒரு அழகான ஒரு விஷயம் எமது சகோதரர்கள் இந்த 12 நிறுவனங்களையும் அழகான முறையில் வார வெள்ளிக்கிழமைக்கு இடையில் இன்ஷா அல்லாஹ் திறக்கிறதாக இந்த இடத்துல வாக்களிச்சிருக்கிறாங்க ஹஸரத்துக்கு முன்னிலையில் இன்ஷா அல்லாஹ் இதில் இருக்கிற ஹஸரத்துக்கு கீழே இருக்கிற நிர்வாகம் பொறுப்புதாரிகள் இதை கவனத்தில் கொண்டு இதில் முன்முறமாக இருந்து இவங்க வாக்களித்த இந்த வெள்ளிக்கிழமைக்கு இடையில செய்கிற இந்த 12 நிறுவனங்களும் இன்ஷா அல்லாஹ் திறக்கப்பட்டு அழகான முறையில் செயல்படுத்துறதுக்கு நீங்கள் எல்லோரும் முயற்சிக்குமாறும் அதே போல இது முதல் கட்டமாக இந்த நிகழ்வு இந்த எலியோயா எல்மதனியா மஸ்ஜிதுல் ஹிதாயா இந்த இப்போ எலியோயாவில் சென்டராக இருக்கிற லபீர் ஹசரத்துடைய தலைமையில் இயங்கி கொண்டிருக்கிற சென்டரில் இந்த 12 நிறுவனங்களுக்குரிய கொடுப்பனவுகள் சாய்ந்தமருது மாளிகைக்காடு ஜும்மா மஸ்ஜித தலைமைத்துவத்தில் எல்லா நிறுவனங்களும் சேர்ந்து இந்த முயற்சியை எடுத்து கொடுத்துக்கிற அமானித பொறுப்பை இன்ஷா அல்லாஹ் வார வெள்ளிக்கிழமைக்குள்ள செஞ்சு வைப்பாங்க. இது முதல் கட்டமாக நிறைவடைகின்றது. இதனுடைய அடுத்த 2ஆம் கட்டம் இந்த சென்டருக்கு சாமான் இறக்குற விஷயமாக லொரி எலியா மெயின் ரோட்ல இருக்கு. அந்த விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் 2ஆம் கட்டமாக
நாங்கள் காலையில் வந்த காலை கடமைகளை முடிச்சுட்டு இன்ஷா அல்லாஹ் ஒரு அரை மணி நேரத்தில் துவங்கி வைப்போம் என்று எங்களுடைய இந்த பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு இதை தெரிவிக்க விரும்புகிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஜஸாக்குமுல்லாஹ். அல்லாஹ் உங்களோட எல்லாருடைய வாழ்க்கையில் பரக்கத்து செய்வானாக. الحمد لله رب العالمين حمدا كثيرا طيبا فيه على كل حال. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وصحبه وسلم. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم اهدنا فيمن هديت وعافنا فيمن عافيت وتولنا فيمن توليت وبارك لنا فيما أعطيت وقنا واصرف عنا شر ما قضيت فإنك تقضي فلا يقضى عليك فإنه لا يذل من واليت ولا يعز من عاديت تباركت ربنا وتعاليت فلك الحمد على ما قضيت فلك الحمد على ما قضيت فلك الحمد على ما قضيت ونستغفرك ونتوب إليك. அன்புள்ளவனே, இரக்கமுள்ளவனே, கிருபையுள்ள நாயனே, தூய்மையானவனே, பரிசுத்தமானவனே, உன்னின் பக்கமாக கைகள் எந்திருக்கிறோம் யா அல்லாஹ். காலை பொழுதில் நல்ல ஒரு கர்மத்தில் ஈடுபட்டவர்களாக யா அல்லாஹ், யா அல்லாஹ் பாதிக்கப்பட்டவர்களுடைய உள்ளங்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி யா அல்லாஹ் வெகு தொலைவிலிருந்து தூர அந்த சாய்ந்த மரத்துடைய ஜிம்மா மாளிகை காட்டுடைய அந்த ஜிம்மா மஸ்ஜிதிலிருந்து அந்த வர்த்தகர்கள், வியாபாரிகள், ஜமியத்துல் உலமாவுடைய உறுப்பினர்கள் எல்லாரும் வந்திருக்கிறார்கள் யா அல்லாஹ். நாம் இந்த மஸ்ஜிதில் உண்டு சேர்ந்து அழகான இந்த பணியை செய்தோம் யா அல்லாஹ். இதை ஏற்றுக்கொள்வாயாக, கபூல் செய்து கொள்வாயாக, இதில் இஹ்லாஸை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். உனக்கு உன்னோட பொருத்தத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். யாருக்கெல்லாம் இந்த உதவிகள் செய்யப்பட்டதோ யா அல்லாஹ், அந்த மக்களுடைய வியாபாரத்தை நீ சிறப்பாக்கி அழகாக்கி வைப்பாயாக. அவர்கள் இந்த சோதனையிலிருந்து உன்னின் பக்கமாக மீண்டு உன்னுடைய கயிறுகளையும் நலவுகளையும் யா அல்லாஹ் அதிகமாக அடைந்து கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை அவர்களுக்கு நசீபாக்குவாயாக. அவர்களை முழுமையாக தொழுகையாளிகளாக உனது நெருக்கத்துக்குரியவர்களாக அவர்களை ஏற்றுக்கொள்வாயாக. அவருடைய வியாபாரங்கள் உனக்கு பொருத்தமானதாக, ஹலாலானதாக யா அல்லாஹ் உன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த முறை பிரகாரமே அமைத்துக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தையும் நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். நம் அனைவர்களையும் கபூல் செய்து கொள்வாயாக. இந்த நிலைமைக்கு உதவி செய்த யா அல்லாஹ் அந்த பகுதி வாழ் மக்களுக்கு நீ மேலும் மேலும் பரக்கத்து செய்வாயாக. அவருடைய வியாபாரத்தில், குடும்பத்தில் பரக்கத்து செய்வாயாக. அவருடைய தொழில்கள் பரக்கத்து செய்வாயாக. திடீர் ஆபத்துகள், முசீபத்துகள், நெருக்கடிகளை விட்டும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், என்னென்ன யா அல்லாஹ் ஷர்றுகள் யா அல்லாஹ் உலகத்துக்கு வர இருக்குகிறதோ எல்லா ஷர்றுகளை விட்டும் எங்களையும் விசேஷமாக யா அல்லாஹ் இந்த உதவி செய்த மக்களையும் பாதுகாப்பாயாக யா அல்லாஹ். இந்த யா அல்லாஹ் யா அல்லாஹ் யா அல்லாஹ் இந்த அனர்த்தத்தால் பாதிக்கப்பட்ட மக்களை சந்தோஷப்படுத்துவதற்காக வேண்டி நியமிக்கப்பட்ட இந்த யா அல்லாஹ் இந்த யா அல்லாஹ் கெலியோவர் டெவலப்மெண்ட் என்ற அந்த அமைப்பை கபூல் செய்து கொள்வாயாக யா அல்லாஹ். அதில் கயிறுகளை உண்டாக்குவாயாக. உனக்காக வேண்டியே செயல்படக்கூடிய எண்ணத்தை நசீபாக்குவாயாக. எங்கள் எல்லாருடைய இறுதி முடிவையும் அழகாக்கி வைப்பாயாக யா அல்லாஹ். கடைசி நேரம் களிமாவோடு மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவாயாக யா அல்லாஹ். யா அல்லாஹ், அஹ்ராவுடைய வாழ்க்கையை வெற்றியாக்கி வைப்பாயாக. அருமையான, இரக்கமான, அன்பான தாய் தகப்பன பொருந்திக்கோ. நோயாளிகளாக இருந்தால் ஆரோக்கியமான, சுகமான வாழ்க்கையை நசீபாக்குவாயாக. யாருடைய தாயோ, தகப்பனோ, குடும்ப உறவுகளோ, கண்ணியமான உஸ்தாதுமார்கள் மரணித்து மண்ணறையில் வாழுகிறார்களோ எல்லாருடைய கபறுகளையும் சொர்க்கத்து பூஞ்சோலிகளாக ஆக்குவாயாக. அவர்களையும் இங்கு நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்களோடு சொர்க்கத்தில் ஒன்றாக வாழ வைப்பாயாக. வஸல்லல்லாஹு தஆலா நபியுல் உம்மி வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வஸல்லம் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹி பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு. கொஞ்சம் இருங்க, அப்படி இந்த மஜ்லிஸ்லயே அவர்